வைத்தது ஜெபம். அப்படி இரண்டாவதாக நம்ம கவனிச்சோம், மற்றவர்களின் துணையோடு வாழ்ந்தவனை சொந்த பலத்தில் செயல்பட வைத்தது ஜெபம். மூன்றாவதாக நினைவிருக்கிறதா, நேற்றுக்கு வந்தவங்க இருக்கீங்களா, நம்முடைய எதிர்பார்ப்புக்கு மேலானவைகளை காண வைத்தது, செய்ய வைத்தது ஜெபம் அப்படின்னு நேற்று 3 கோணங்களில் சிந்தித்தோம். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் என்கிட்ட இல்லை. அப்போஸ்தல நடபடிகள் 9ஆம் அதிகாரத்திலிருந்து சபையோடு பேசு அப்படின்னா, அதனால ஒரே வசனத்திலிருந்து இல்லை, ஒவ்வொரு வார்த்தையும் கொஞ்சம் வித்தியாசமாக போகும். அதை நீங்கள் பார்த்து வருத்தப்படக்கூடாது. இன்னைக்கு சபைக்கு எது தேவையோ அதை கர்த்தர் செய்வார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு சத்துருவின் சதி திட்டங்கள் எந்த அளவிற்கு நம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிறது, தேவன் அதில் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறது ஆண்டவர் நமக்கு சொல்லித்தர போறார். சரியா? ராமீன் சொல்லுங்க. சரி, ஜோமனுமா. அன்புள்ள தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஆமீன் மாலை பொழுதிற்காய் நன்றி. இந்த அருமையான எட்டயாபுரம் தாலுகாவில் கர்த்தர் ஏதோ ஒன்றை நீர் செய்ய போகிறேன், ஏதோ ஒன்றை செய்ய போகிறேன். இந்த பகல் வேளையில் எங்களை இந்த எட்டயாபுரம் பட்டணத்தில் நீர் கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் ஒன்று இல்லாமல் இல்லை. இப்போ எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா என் கூட பேசுங்க. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, ஆண்டவரே என் கூட, என் குடும்பத்தோட பேசுங்க, எங்க பாஸ்டரோட பேசுங்க, எங்க சபையோட பேசுங்க, எங்க ஊழியங்களோட பேசுங்க, எங்க பட்டணத்தோட பேசுங்க, எங்களோட பேசுங்க ஆண்டவரே. மனிதனுடைய வார்த்தை எங்களுக்கு வேணாம். மனுஷனுடைய சிந்தனையில் பிறக்கிற எந்த வார்த்தையும் எங்களுக்கு வேண்டாம். எங்க தேசங்களில் வரப்போகிற எழுப்புதலுக்கு எங்களை ஆயத்தப்படுத்துகிற வார்த்தைகள் எங்களில் வெளிப்பட இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப எல்லாரும் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ரட்சிப்பு வெளிப்பட போகிறது. ரட்சிப்பு வெளிப்பட போகிறது சொல்லுங்க. அப்ப நீங்க சொல்லலாம், பாஸ்டர் கர்த்தர் இந்த நாட்களில் என்ன செய்ய போகிறார்? இப்ப அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலிருந்து தேவனுடைய வார்த்தைகளை நம்ம என்ன செய்ய போகிறோம்? சரி, ஆமென். 9ஆம் அதிகாரம் முதல் பகுதி யாரை வெளிப்படுத்துகிறது? சவுலையும் அவருடைய ரட்சிப்பையும் வெளிப்படுத்துகிறது. எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க, சவுலையும் அவருடைய ரட்சிப்பையும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. சவுலை குறித்து ஆமீன் ஒரு 4 வார்த்தைகளை நம்ம முதலாவது சொல்ல போகிறோம். ரட்சிப்பு முதலாவது யாரிடத்தில் வெளிப்பட்டது? இப்ப நம்ம ஒரு சைட்ல இருந்தா படிப்பேன், பர்டிகுலர் எந்த பாயிண்ட் என்கிட்ட கிடையாது. ஆனா உங்களுக்கு தேவையான பாயிண்ட் அப்பப்ப வந்துகிட்டே இருக்கும். பயப்படாதீங்க. என்ன ஒருவேளை பாஸ்ட் இவரை ஏன் கூப்பிட்டாருன்னு சந்தேகப்படாத, போகும்போது எல்லாம் தெளிவா போயிடலாம், பிரச்சனை இல்லை. 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது சவுல் சேர்ந்து படிக்கலாமா? சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப பாருங்களேன், ரட்சிப்பு முதலாவது யாரிடத்தில் வெளிப்பட போகிறது அப்படின்னா, சீஷரை பயமுறுத்துகிறவன் நடுவில். பயமுறுத்துகிறவனின் நடுவில். சவுலின் கேரக்டர் என்ன? பயமுறுத்துகிறவன். சொல்லுங்க, சும்மா இருக்கக்கூடாது. சொல்லுங்க, விசுவாசிகளை பயமுறுத்துகிறவன், ஊழியர்களை சொல்லுங்க பயமுறுத்துகிறவன், ஜெபிக்கிறவர்களை பயமுறுத்துகிறவன், சபைகளை பயமுறுத்துகிறவன்,
ஆராதிக்கிறவர்களை பயமுறுத்துகிறவன், சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களை பயமுறுத்துகிறவன். ஆமென். வால் போஸ்ட் ஒட்ட போகிறவர்களை, கன்வென்ஷன் பிரசங்கிக்கிறவர்களை, மற்றவர்களை சபை அண்டை கொண்டு வருகிறவர்களை ஆண்டவர் சொல்லுகிறார், பயமுறுத்துகிறவர்களின் நடுவில் என் ரட்சிப்பை விளங்க பண்ணுவேன். எட்டயாபுரத்துக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை எழுதிக்கோ. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சாதாரணமா ஒரு பிரசங்கம் பண்ண அன்னைக்கு வரல. எனக்கு ஆண்டவர் சொன்னார், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை எட்டயாபுரத்தில் பேசு, இதை நான் வெளிப்படுத்துவேன், நீ சொல், நான் செய்வேன். பயமுறுத்துகிறவர்களின் நடுவில். அப்ப நான் நினைக்கிறேன், இந்த பகுதியில் தேவ ஜனங்களை பயமுறுத்துகிற மனிதர்கள் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. உங்க ஐடியா எப்படி இருக்கு? ஆமாவா இல்லையா? அப்ப கர்த்தரின் கிரியை பயமுறுத்துகிறவர்களின் நடுவில் வெளிப்பட போகிறது. வெளிப்பட போகிறது. இது கர்த்தர் செய்வேன்னு சொல்றது நான் சொல்றேன், அவ்வளவுதான். ஆமென், அல்லேலூயா. அப்ப இப்ப பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து, நீங்க தீர்க்கதரிசியாக விரும்புறீங்களா இல்லையா? வரப்போகிறதை அறிவிக்கிறவர்கள் யார்? அப்ப பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நம்ம தேசத்துல பயமுறுத்துகிற சிலர் நடுவில் கர்த்தர் தன்னுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்த போகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க, ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இரண்டாவது வார்த்தை பாருங்க, ஆமீன். பயம் கொலை செய்யும்படி. இரண்டாவது கொலை செய்கிறவர்கள். சொல்லுங்க அந்த வார்த்தையை. கொலை என்பது மரணத்தை மட்டும் சொல்லல. ஆவியானவர் சொல்லுகிறார், இருக்கிற ஒன்றை இல்லாமல் செய்கிறவன். சொல்லுங்க அந்த வார்த்தையை. இருக்கிற ஒன்றை இல்லாமல் செய்கிறவன். ஒரு முறை கூட சொல்லுங்க. இருக்கிற ஒன்றை அழிக்க நினைக்கிறவன். சொல்லுங்க. இருக்கிற ஒன்றை அழிக்க நினைக்கிறவன் நடுவில் கர்த்தர் தம்முடைய ரட்சிப்பை வெளிப்படுத்த போகிறார். அல்லேலூயா. இருக்கிற ஒன்றை அழிக்க நினைக்கிறவனின் நடுவில். சொல்லுங்க. இருக்கிற ஒன்றை அழிக்க நினைக்கிறவனின் நடுவில் என் கர்த்தர் ரட்சிப்பை வெளிப்படுத்த போகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அழிக்காம விட மாட்டேன்றான்ல, நிறுத்தாம விட மாட்டேன்றான்ல. அப்போ இருக்கிற ஒன்றை அழிக்கிறவர்களின் நடுவில் அல்லது கொலை செய்கிறவர்களின் நடுவில் இல்லாமல் பண்ணுகிறவர்களின் நடுவில் என் ரட்சிப்பை வெளிப்படுத்த போகிறேன். அல்லேலூயா. இப்போ ஆண்டவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்றீங்களா? ஒரு தேங்க்ஸ் சொல்றீங்களா? இப்ப நீங்க நினைக்கிறீங்க, நாங்க ஜெபிக்கிறதுனால தான் கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். இல்லைங்க, கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சதுனால தான் நீங்க ஜெபிக்கவே ஆரம்பிச்சிருக்கிறீங்க. நான் சொல்றது புரியுதா இல்லையா? நான் சொல்றது புரியுதா இல்லையா? நீங்க ஜெபிக்கிறதுனால எழுப்புதல் வரப்போகுதா, அல்ல எழுப்புதலின் பணி ஆரம்பித்ததுனால கர்த்தர் உங்களை ஜெபிக்க கூட்டினாரா? அவர் வேலையை எப்பமோ ஆரம்பிச்சிட்டார். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுதேன், இது அப்படியே வச்சுக்கிடுங்க. நம்ம 9ஆம் அதிகாரம் முடிக்கிறதுக்கு 3 வருஷம் ஆகும், அவ்வளவு வேலை இருக்குங்க. ஆமென். வாரேன். மோசே, இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை வருடங்கள் எகிப்திலே இருந்தார்கள்? 430 வருஷம். சொல்லுங்க அந்த வார்த்தையை. அப்ப தேவன் அவர்களுக்கு எத்தனையாவது வருடத்தில் விடுதலையின் திட்டத்தை ஆரம்பித்தார்? 400. சரிதானே? ஆனா அது செயல் திட்டம் ஆரம்பித்த பொழுது அல்லது ஜனங்கள் விடுவிக்கப்பட்ட பொழுது மோசேக்கு எத்தனை வயசு? 80 வயசு. நீங்க நல்லா கவனிங்க. மோசே ஆண்டவர் எதற்காக பிறக்க பண்ணினார்? எதற்காக பிறக்க பண்ணினார்? அப்ப நீங்க நல்லா கவனிங்க. மோசேயை பிறக்க பண்ணினதே இஸ்ரவேலை விடுதலையாக்க. அப்படியானால் 80 வருஷத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் வேலையை ஆரம்பிச்சிட்டார். ஆனா அவர் ஆரம்பிச்ச வேலையை நம்ம அறிஞ்சது 430வது வருஷம்.
அப்படியானால் அவர் சைலண்டா ஒர்க் ஆரம்பிச்சிட்டார். அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும், இந்தியாவில் எழுப்புதலுக்கான வேலையை ஆண்டவர் இன்னைக்கு ஆரம்பிக்கல, என்னைக்கோ ஆரம்பிச்சிட்டார். அவருடைய வேலையில் நடக்கிற ஒண்ணுதான் இந்த ஜெபம். அல்லேலூயா. இரண்டாவது, கொலை செய்கிறவர்களின் நடுவில் கர்த்தருடைய ரட்சிப்பு. சொல்லுங்க, ஒரு ஆமீன் சொல்லுங்க. மூணாவது பாருங்களேன், தோத்திரம் அடுத்த வார்த்தை சொல்லுது, சீறி. எப்படிங்க? ஒரு முறை கூட சொல்லுங்க. அப்படின்னா கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சீருங்களேன். எப்படி சீருகிறவர்கள் கூட்டமா நடத்துற கூட்டம், செபம் செபம்னா பார்த்துருக்கீங்களா? ஒன்று சீருங்கக்கா, வீட்டில் சீருவியெல்லாம் வச்சிருக்கேன் உனக்கு, இப்படி சொல்லுவாள். அல்லேலூயா. சீருகிறவர்களின் நடுவில் ரட்சிப்பு. சொல்லுங்க, யாருங்க? சொல்லுங்க. ஒன்று, பயமுறுத்துகிறவர்கள். ரெண்டு, கொலை செய்கிறவர்கள். மூன்று, சீருகிறவர்களின் நடுவில் ரட்சிப்பு. ஆண்டவர் தெளிவா சொன்னார், எட்டயபுரத்தில் எதிர்பார்த்துக்கன்னு. என் ரட்சிப்பை நான் வெளிப்படுத்துவேன், என் ரட்சிப்பை நான் வெளிப்படுத்துவேன். இந்தியாவில் வெளிப்படுத்துவேன், தமிழகத்தில் வெளிப்படுத்துவேன், தூத்துக்குடி மாவட்டத்தில் வெளிப்படுத்துவேன், எட்டயபுரம் தாலுகாவில் வெளிப்படுத்துவேன். ஆண்டவர் சொன்னா நான் நம்புறேன்க்கா, ஆண்டவர் சொன்னா நான் நம்புறேன். அப்ப ஆண்டவர் தெளிவா சொன்னார், தேவ ஜனங்கள் வேதத்தை தூக்கும் பொழுது தெருவில் நின்றுட்டு சீர்றாமல்ல, அவர்கள் நடுவிலே கர்த்தரின் ரட்சிப்பு வெளிப்படும். வெளிப்படும். என் வீட்டில் ஆராதனை நடத்தும் பொழுது பக்கத்தில் உட்காந்து சீர்றாமில்லம்மா, என் வீட்டில் தனி ஜபம் பண்ணும் பொழுது சீருகிறாமில்ல, நானும் என் குடும்பம் வேதத்தை சுமக்கும் பொழுது அதை வழியில் கண்டு சீர்றாமில்ல, என் திட்டத்தை கேட்டு கண்டு சீர்றாமில்ல, அவர்கள் நடுவிலே என் அப்பனின் ரட்சிப்பு வெளிப்படும் என்று கர்த்தர் சொல்ல சொன்னார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்தில் கையப்படி சொல்லுங்க, கண்டிப்பா ரட்சிப்பு வெளிப்படுவீங்க, கண்டிப்பா ரட்சிப்பு. ஆமென் சொல்லுங்க. ஏன் ரட்சிப்பு வெளிப்படும்னு சொல்லாம கண்டிப்பா வெளிப்படும்னு சொன்னா, இது யாரால் வெளிப்படும்? கர்த்தரா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட. ஐயா, சீருகிறவனின் நடுவில் என் ரட்சிப்பு என் கண் காண வெளிப்படும். உங்க ஜெபங்களை கர்த்தர் கேட்டார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. இரண்டாம் வசனம் வாசிக்கிறீங்களா? அதுல ஒரு வார்த்தை வருதே, வாசிங்க பார்க்கலாம். இந்த மார்க்கத்தார் ஆகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரியை ஆகிலும் கண்டுபிடித்தால் அவர்களை, சொல்லுங்க ஒரு முறை கூட, அல்லேலூயா, ஒரு முறை கூட சொல்லுங்க. அப்ப தேவ ஜனங்களை கட்ட நினைக்கிறவன், எழுதுங்க, ரட்சிப்பு யாருக்குள்ள வருதுன்னு. தேவ ஜனங்களை கட்ட நினைக்கிறவன், ஜெபிக்கிறவர்களை கட்ட நினைக்கிறவன், தரிசனம் உள்ளவர்களை கட்ட நினைக்கிறவன், ஊழியம் செய்கிறவர்களை கட்ட நினைக்கிறவன், பரிசுத்தமாய் வாழ ஆசைப்படுகிறவனை கட்ட நினைக்கிறவன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? பார்க்கிறோமா இல்லையா? ஆமீன். சத்துரு என்ன செய்ய நினைக்கிறான்? கட்டி வைக்க நினைக்கிறான்ல, தேவ ஜனங்களை கட்டி வைக்க நினைக்கிறான்ல, வளர விடாதபடி கட்டி வைக்க நினைக்கிறான்ல. இன்னைக்கு ராத்திரி, இன்னைக்கு மாலை பொழுதுல ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், இதெல்லாம் நீ பார்த்துக்கோ. இது இன்னைக்கு மட்டும் இல்லை, அன்னைக்கே இதெல்லாம் இருந்திருக்கு. சொல்லுங்க, அன்னைக்கே இதெல்லாம் இருந்திருக்கு. ஏன் இதெல்லாம் நமக்கு புதுசு கிடையாது. இவங்க புதுசு புதுசா பிளான் பண்றேன்னு சொல்லி பழைய பழைய ரெக்கார்டா எடுத்துட்டு வரான். நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? இவங்க என்ன நினைக்கிறாங்க, நாங்க புதுசா பிளான் பண்றோம், புதுசா பிளான் பண்றோம். இல்லடா, இதெல்லாம் ஓல்டு ரெக்கார்டு. எங்க தாத்தாக்கள் எல்லாம் இதை அனுபவிச்சுட்டாங்க. கட்டினவர்களை பார்த்தாக, பயமுறுத்தினவர்களை பார்த்தாக, சிறைப்படுத்தினவர்களை பார்த்தாக, சிதறடித்தவர்களை பார்த்தாக. இதெல்லாம் புதுசு கிடையாது சபைக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்க பாருயா, நீ வெளிப்பட போகிற கிருபை மட்டும்தான் புதுசு. நம்ம அனுபவிக்கிற மீது எல்லாமே பழசுதே.
இப்ப பிசாசு உன்னை பார்த்து இப்ப பார்த்துக்க உன்னை எல்லாம் இது பழைய டயலாக், புதுசா ஏதாவது சொல்லு. அழிக்காம விட மாட்டேன், இது பழைய டயலாக், புதுசா ஏதாவது சொல்லு. இங்க பார்த்துக்க, நோ நோ நோ, இது பழைய டயலாக், புதுசா ஏதாவது சொல்லு. அப்ப அவன் குழம்பிடுவோம்ல. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படித்தானே? பாப்பா பயணம் ஒன்னா நாம் பார்த்துக்க, இது பழசு, புதுசா ஏதாவது சொல்லு. சபையை கட்ட விட மாட்டேன், இல்லை இதுவும் பழைய டயலாக், புதுசா இதனை ஏசு சொன்னார்ல, தோத்திரம். அப்படித்தானே? தோத்திரம் விட மாட்டேன், ஜெபிக்க விட மாட்டேன், எல்லாம் இது பழைய டயலாக், புதுசா ஏதாவது சொல்லு. உன் பிள்ளைகளை கிருபையில நிக்க விட மாட்டேன், இதுவும் பழசு, இதுவும் பழசு. இங்க பாரு, ஆம்பளைகளை ரட்சிக்கப்பட விட மாட்டேன், இதெல்லாம் ரொம்ப பழசு. இதெல்லாம் யார் பேசினது? பார்வோன் பேசினது. வரிசை என்னாச்சு கழுத, இப்ப போய் பழைய ரெக்கார்டை போட்டுருக்கான், எல்லாம் புதுசா ஏதாவது சொல்லு. புதுசா அவனுக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே பழசுதான். எது புதுசு? காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாய் இருக்கிறது. அல்லேலூயா. நமக்குள் வெளிப்படுகிற கிருபை, நம் நடுவில் வெளிப்படுகிற கிருபை, நம் நடுவில் வெளிப்படுகிற எழுப்புதல், நம் நடுவில் வெளிப்படுகிற அபிஷேகம், நமக்கு தேவன் தரப்போகிற வசனங்கள், அவ்வளவுதானே. கிருபை மட்டும்தான் புதுசு. இந்த கொண்டு வர அத்தனை துப்பாக்கியும் பழசுதான். பழசையே கொண்டு வந்து ஆளுகளை ஏமாத்திட்டு இருக்கான், புதுசா ஏதாவது கொண்டு வா. அல்லேலூயா. ஏங்கரு 2000 வருஷமா ஏகப்பட்ட வெப்பன்ஸ் நீ யூஸ் பண்ணி இருக்கா, அதனால இனி ஏதாவது புதுசா கொண்டு வா. இதுவரைக்கும் நீ கொண்டு வந்த எந்த வெடியும் பலிக்கல. ஏன் தெரியுமா? இது புது புது கிருபையா, புது கிருபையா நடத்தப்படுகிற தலைமுறை. எத்தனை பேர் இன்னைக்கு சொல்லுவீங்க, ஆண்டவரே இந்த வருடத்திற்கு வேண்டிய புதிய கிருபை சொல்லுங்க, இந்த வருடத்திற்கு வேண்டிய புதிய கிருபை சொல்லுங்க, புது கிருபை சொல்லுங்க, புது கிருபை. என் தரிசனத்தை நிறைவேற்ற புது கிருபை, என் ஊழியத்தை நிறைவேற்ற புது கிருபை. வேணுமா வேண்டாமா? அவன் பழசு பழசா கொண்டு வருவான், நீ ஒவ்வொரு நாளும் புதுசா புதுசா எந்திரிச்சு நிக்கணும். சொல்லுங்க. சத்துரு சபைக்கு விரோதமா பழைய பழைய பிரச்சனையா எடுத்துட்டு வருவான். நம்ம ஒவ்வொரு நாளும் ஜனங்களுக்கு முன்னால நம்ம ஆட்டணமாவையே ஆட்டிக்கிட்டு இருக்கப்படாது. ஒவ்வொரு நாளும் ஜனங்களுக்கு முன்னால எந்திரிச்சு நிக்கும்போ வார்த்தை புதுசா இருக்கணும், கிருபை புதுசா இருக்கணும், அபிஷேகம் புதுசா இருக்கணும். ஆண்டவர் 2023 சபைகளுக்கு சொல்லுகிறார், புதிய கிருபையை வெளிப்படுத்த போகிறேன் நான். எத்தனை பேர் ஒரு ஆமீன் சொல்ல போறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, புதுசா தரப்போறேன். சொல்லுக்கா, சுத்தி சுத்தி சொல்லுக்கா. நீ புதுச்சா புதுச்சாகி போறான். ஆமென். சிலர் நினைக்கிறாங்க, பாஸ்டர் ரொம்ப கருப்பா இருக்கேன் பாஸ்டர், கலராக வாய்ப்பு இருக்கான்னு. உன்னை புதுசாக்குவாரா? அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு. பரலோகத்துல, பரலோகத்துல, இங்க இல்ல, இங்க இல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. என்னை புதிதாக்கி அனுப்புகிறார். சொல்லுங்க, புதிதாக்கி அனுப்புகிறார், என்னை புதிதாக்கி அனுப்புகிறார். அப்போ சத்துரு சந்திக்கிற, சத்துரு வெளிப்படுத்துகிற ஆயுதங்கள் முழுவதும் சபை இன்னைக்கு சந்திக்கிறது இல்லக்கா. கட்டுகிறவர்களை இன்னைக்கா சந்திச்சு இன்னைக்கும் கட்டணும்னு நினைக்கிறா, அன்னைக்கும் கட்டணும்னு நினைக்கிறா. அதனால இதெல்லாம் பெருசு இல்லை, இதெல்லாம் பழசுதே. ஏன்னா ஒன்னே ஒண்ணுதான் புதுசு. என்னது? என் மேல வச்ச கர்த்தருடைய, சொல்லுங்க ஏசப்பா உங்க கிருபை, சொல்லுங்க கிருபை, சொல்லுங்க கிருபை, சொல்லுங்க கிருபை. ஆமென். ஒரு ஆமென் சொல்றீங்களா? ஒரு முறை சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு முறை கூட சொல்லுங்க ஆமென். அடுத்து பாருங்க, 2ஆம் வசனத்துல நம்ம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, எருசலேமுக்கு கொண்டு போகிறவன். சொல்லுங்க இந்த வார்த்தையை ஒரு முறை கூட சொல்லுங்க. அதாவது எருசலேம்ங்கிறத பேச தொடங்கினா அது வேற கான்செப்ட்ல போயிரும். இன்னைக்கு ஒரு வேர்டு மட்டும் எடுக்கிறேன், கொண்டு போகிறவன். சொல்லுங்க அந்த வார்த்தையை. நான் ஒரு முறை கூட சொல்லுங்க, ஒரு முறை கூட சொல்லுங்க. நான் சொல்லுகிற வார்த்தையை அப்படியே நான் சொல்லுவேன், நீங்க என்ன சொல்லணும்? கொண்டு போகிறவன் மட்டும் சொல்லணும். கிருபையை விட்டு, ஊழியத்தை விட்டு,
விசுவாசத்தை விட்டு, தேவ அன்பை விட்டு, தரிசனத்தை விட்டு, கர்த்தர் வச்ச ஸ்தானத்தை விட்டு, எனக்கு தந்த ஐக்கியத்தை விட்டு கொண்டு போகிறவன். அப்ப இன்னைக்கு மட்டுமா ஜனங்களை தேவ கிருபையை விட்டு கொண்டு போறான்? அன்னைக்கும் கொண்டு போகிற ஒரு கூட்டம் இருந்திருக்கு. ஆனா இப்ப இனி முடியாது. ஏன் தெரியுமா? நீ இந்த ரூட்ல வருவேன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அல்லேலூயா. ஜெபிக்கிறவனை ஜெபத்தை விட்டு நீ கொண்டு போவேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆராதிக்கிறவனை ஆராதனை விட்டு இந்த தேசத்துல ஜனங்களை பின்மாற பண்ணுகிற ஒரு ஆவி போராடுகிறது. நிலை நிற்க விடாத ஒரு ஆவி இந்த எட்டயாபுரம் பகுதிகளில் போராடுகிறதை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு குறிப்பிட்ட அனுபவத்திற்கு மேல ஜனங்களை தெய்வ கிருபையில வரவிடாதபடி கிருபையை விட்டு கொண்டு போகிறவன், அன்பை விட்டு கொண்டு போகிறவன், தேவ கிருபையை விட்டு கொண்டு போகிறவன், சபையின் ஐக்கியத்தை விட்டு கொண்டு போகிறவன், இவங்க எல்லாம் கடைசி வரைக்கும் கிருபையில நிப்பாங்கன்னு நம்ம நினைச்ச பலரும் இந்த பிரதேசத்துல கிருபையில இல்லை. நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? இந்த கொண்டு போகிற ஆவிக்கு கர்த்தர் செக் வைக்க போறாரு இன்னைக்கு. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. ரட்சிப்பு வெளிப்பட போகிறது. எங்க எல்லாம் வெளிப்படுது? ஆரம்பத்துல இருந்தே சொல்லுங்க. இங்க பாருங்க, நான் பாயிண்ட் எல்லாம் வச்சு பேச மாட்டேன். நீங்க சொன்னதை நான் திருப்பி சொல்லுவேன், நான் சொன்னதை நீங்க திருப்பி சொல்லணும். சொல்லுங்க. பயமுறுத்துகிறவன், கொலை செய்கிறவன், சீறுகிறவன், கட்டுகிறவன். ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு முறை கூட சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப எத்தனை காரியம்? 5 காரியம். ஆனா இதெல்லாமே பழசா புதுசா? பழசுதான். அப்ப இதை எதிர்கொள்வதற்கு அவர் நமக்கு தந்த கிருபை மட்டும்தான். நாம் பழசுதே, ஆனா பெற்ற கிருபை புதியது. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை புது கிருபையால நிரப்பி, புது கிருபையால நிரப்பி இந்த தேசத்துல எழுப்புதலை தர போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆமென். ஆண்டவர் சொன்னார். இன்னும் சொல்ல வேண்டிய இருக்கு. 9ஆம் அதிகாரத்தை படிச்சோன்னு ஆயுசு காலம் முழுசா பிரசங்கம் பண்ணலாம் போல இருக்கு. ஆமென் சொல்லுங்க. நம்ம எதிர்கொள்ளுகிறது எத்தனை விதமான மக்கள். பயமுறுத்துகிறவன். நீ சொல்லிருக்க பாரு, இன்னைக்கும் மட்டும் இல்ல அன்னைக்கும் இங்க பார்த்துக்க அவனை போல அந்த பக்கம். ஆமே. ஒன்ன நான் சும்மா சும்மா ஜோக் அடிக்காத. ஒரு அல்லேலூயா. ஒரு நாளே எனக்கு மறக்கவே முடியாது பார்த்துக்கிடுங்க. ஒரு நாளே என்னை பிடிச்சு கொண்டு போலீஸில் வச்சிருக்காங்க. காலையில் 7:30 மணிக்கு என்னை கூட்டிட்டு போயாச்சு. எத்தனை மணிக்கு? 7:30 மணிக்கு. சாயந்தரம் 7:30 மணிக்கு எதிர் குரூப் வருது. நான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன சொல்ல உட்காந்துருக்கேன். செருப்பை கலத்தி போட்டு போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருக்கேன். சாயந்தரம் 7:30 மணிக்கு வந்தாங்க. அன்னைக்கு என் நினைவு சரியானால் 62 பேர் நினைக்கேன் எனக்கு விரோதமாக எதிர்பெறாத பண்ணி கம்ப்ளைண்ட் எழுதின வகை. அதில் 2 பேரை மட்டும்தான் எங்கள் ஊர்காரன் எனக்கு தெரியும். மற்ற 60 பேர் எங்கே பிறந்தவேனே தெரியாது. நான் சொல்லி உங்களுக்கு புரியுதா இல்லையா? அவன் என்ன சொன்னான், இவனால பிரச்சனை, இவன் ரொம்ப சவுண்டு போடுறான், அப்புறம் அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட். எனக்கு சிரிப்புன்னா தாங்காது. என்ன இளனா ஒன்ன பார்த்ததே இல்லை. இப்ப நான் பேசுறேன்னா இதுதான் எனக்கு ஹையஸ்ட் சத்தம். இதுக்கு மேல என்ன செய்யாது. இவன் சொல்றான், அவன் கம்ப்ளைண்ட் பண்ற 2 பேர் இருக்காம்ல. இவன் வீடு இங்க இருந்து 6 கிலோமீட்டர். நான் சவுண்டு போட்டா வாசலுக்கு வெளியே கேட்காது. இவன் காமெடி பண்ணுதான். இவன் சவுண்டு போட்டு என்னால தூங்க முடியல. எனக்கு சிரிப்பு ஆவருது. என்ன செய்வான்? அப்ப நான் உடனே இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அந்த இன்ஸ்பெக்டரை என்ன சொன்னார் தெரியுமா? அவர் புக்குன்னு வாரார், புக்குன்னு வாரார். எனக்கு அவரே நினைச்சோம், நீரு இப்படி ஆகி போட்டீங்கய்யா அப்படின்னு சொல்லி எனக்கு சிரிப்பாவே வந்து. உண்மையிலே சில நேரத்தில் கர்த்தர் நம்மை இந்த மாதிரிப்பட்ட நேரத்தில் இருதயங்களை மகிழ பண்ணுவார் பாருங்க. ஆவியில நரம்பு மட்டும் இல்லை, சில பிரச்சனையான நேரத்தில் அவர் காமெடி பண்ணுகிற ஆவியை தருவார் பாரு. எனக்கு சிரிப்புனா தாங்காது. இவன் சொல்றான், சார் இவனால எங்க ஊரே 2 ஆகி போச்சு. தோத்திரம் மொத்தமே 13 வீடு இருக்கு. இதுக்கு இடையில எங்க 2 ஆகும்?
எனக்கு இவனை சொல்லுகிற வார்த்தை சிரிப்புன்னா தாங்காது. சிரிச்சு சிரிச்சு நின்று அப்பதான் ஒரு 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 இவர் என்ன சொல்ல, ஒரு வக்கீல் ஒரு ஆளை கூட்டிட்டு வந்தாங்க. அவர் சொல்ல, சார் இவன் சாதாரணமானவன் இல்லை சார், இவனால நிறைய பிரச்சனை, அவனை நான் பார்த்ததே இல்லை. எனக்கு சிரிப்பா வந்துச்சு. நான் சிரிக்க சிரிக்க இவனுக்கு பிரச்சனை. அவனே இவன் ஒவ்வொரு வார்த்தையா சொல்றா, எனக்கு சிரிப்பா வருது. எனக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. ரெண்டாவது, எங்க ஊருக்குள்ள நீ வந்தேன்னா எனக்கு இவனே அந்த ஊர் கிடையாது. கடைசியில பார்த்தா நான் இவன் வேகப்படுறான், நான் சிரிக்கேன். கடைசியில இங்க பாரு உன்ன கொன்னே விடுவேன். இன்ஸ்பெக்டர் ஐயா பக்கத்துல இருக்கார். காலை கலப்பனா இப்படியே பார்த்து, நீ ஏன் காலை கலப்புற? இதெல்லாம் ஓல்டு ஸ்டைல். ஆமே. உடனே எங்க ஊருக்காரன் ஒருத்தன் வந்தாமல, அவன் இவனை பார்த்து, இங்க பாருங்க சார், வாங்க வாங்க, இவனுக்கு பைத்தியம் சார், நீங்க வாங்க. ஆனா இவ்வளவு நேரம் பேசினதுல இவன் மட்டும்தான் உண்மையை சொன்னான். அல்லேலூயா. ஏன்னா இவர் சொல்லுகிற எல்லா வார்த்தைக்கும் நான் சிரிக்கிறேன். இன்ஸ்பெக்டர் ஐயா அப்படியா நடந்துச்சு, ஏன் அப்படி பண்ணி, அதுக்கு சிரிக்கிறேன். ஆனா கடைசியில வந்து கரெக்டா சொன்னேன், சார் அவனுக்கு பைத்தியம் சார், நீங்க வாங்க. இது மட்டும்தான் உண்மை. எனக்கு மறுபடியும் சிரிப்பு வந்துருச்சு. அல்லேலூயா அல்லேலூயா. ஏன் தெரியுமா ஐயா, நீ இவ்வளவு நேரம் பேசினேல்ல, இதெல்லாம் பழசியா சபைக்கு. சபைக்கு இதெல்லாம் பழசு. இதுதான் இது மாதிரிதான் பேதுருட்டையும் பேசினாங்க, இதுதான் தோத்திரம் யோவான்ட்டையும் பேசினாங்க, இப்படித்தான் பவுல்ட்டையும் பேசினாங்க, இதுதான் இயேசுகிட்டையும் பேசினாங்க. இதெல்லாம் எங்களுக்கு பழசு. ஆனா பட் உனக்கு புதுசா இருக்கலாம். ஏன்னா நீ முன்னால இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஏமா இந்த பஸ் ஸ்டாண்ட்ல ஓடுற நடக்கிற பசுமாட்டை பார்த்திருக்கீங்களா? உங்க ஊர்ல நடக்குமா? ஆமாவா இல்லையா? பஸ் ஸ்டாண்ட்ல பசுமாடு நடக்குமா? பார்த்திருக்கீங்களா? நம்ம ஊர்காட்டுல நம்ம வண்டியில போகும்போது ஹார்ன் அடிச்சோன்னு வைங்க, பசுமாட்டு ஓனரையும் இழுத்துக்கிட்டு ஓடைக்குள்ள போயிடும். பார்த்திருக்கீங்களா? பக்குன்னு நம்ம ஊர்ல, எங்க ஊர்ல சொல்லுதேன். ஆனா அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே சுத்தி சுத்தி வளருதில்ல பசுமாடு. இது 5வது பார்த்துக்கிடுங்க, பின்னால போயிருந்து பொப்ப பாய் அடிச்சோன்னு வைங்க, நேரம் திரும்பும். ஏல ஏம்பல நில்லுல போறோம்ல, இப்படியே போகும். ஏன் தெரியுமா? இந்த பசுமாட்டுக்கு தெரியும் அவன்கிட்ட பிரேக் இருக்குன்ட்டு. இந்த பசுமாட்டுக்கு தெரியும், அங்க பாரு நம்ம ஏரியா கொன்னு விடுவேன். ஐயா இதெல்லாம் தோத்திரம் சபைக்கு புதுசு இல்லையா, இது பழசு. ஆனா சபைக்கு ஒண்ணு புதுசா அப்பா கொடுத்தார், கிருபை. இன்றைக்கு பகல் வேளை பரிசுத்த ஆவியானவர் மிக தெளிவா சொல்றேன். ஆமென். இந்த நான் 2 முறை ஜெபம் பண்ண போறேன், கடைசியில் ஒரு வாட்டி ஜெபம் பண்ணுவேன். ஆனா கர்த்தர் இப்ப சொல்ல சொன்னார், இவைகளை எதிர்கொள்ள என் பிள்ளைகளுக்கு கிருபையை அந்த வருஷத்துல புதுசா வெளிப்படுத்த போறேன். அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். என் ஜனத்திற்கு கிருபையை, என் ஜனத்திற்கு கிருபையை, என் பிள்ளைகளுக்கு கிருபையை, என் பிள்ளைகளுக்கு கிருபையை, என் பிள்ளைகளுக்கு கிருபையை நான் புதுசா கொடுக்க போறேன். கிருபை புதியது, கிருபை புதியது, கிருபை புதியது, கிருபை புதியது. சகதரக தரபலபரபா ரிக்கரப திரப சந்தலப ரிப பபம கத்ர. பெற்றுக்க இயேசுவின் நாமத்தில். எட்டையாபுரம் தேசத்தில் இனி வெளிப்பட போகிற எழுப்புதலுக்காக, இனி சந்திக்க போகிற அத்தனை காரியங்களுக்காக இந்த பகல் வேளையில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளின் மேல் என்னுடைய புதிய கிருபையை நான் வைக்கிறேன். கைகளை தட்டி ரிசீவ் பண்ணிக்க. You receive the new anointing of the Holy Spirit. Jesus, 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 Jesus.
சகோதரி, உங்களில் சிலரை இந்த தேசத்திற்காகவே கர்த்தர் அபிஷேகம் பண்ண போகிறார். இன்னைக்கு மறுபடியும் ஒரு வார்த்தையை கர்த்தர் சொன்னார். மறுபடியும் ஒரு வார்த்தையை கர்த்தர் சொன்னார். மறுபடியும் ஒரு வார்த்தையை கர்த்தர் தெளிவா சொன்னார். என் பிள்ளைகள் மேல என் அபிஷேகத்தை தெளிவா வெளிப்படுத்த போறேன். புது கிருபை, இதுவரைக்கும் நீ பெற்றுக்கொள்ளாத ஒரு அபிஷேகம். எஸ், ஜீசஸ், ஜீசஸ், அல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிங்க, ஆண்டவர் தெளிவா சொன்னார். பசியா, இத்தனை வருஷம் இந்த தாலுகாவில் வெளிப்பட்டதை விட ஒரு புதிய அபிஷேகத்தை கர்த்தர் சபைகளுக்கு ஊற்ற போகிறார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஏனும் தெரியுமா? பிரயாசத்திற்கு தக்க பலன் இந்த பகுதியில் இல்லை என்பது செய்தியை நேத்தைக்கு நாங்க பேசணும். ஆமா, நேத்தைக்கு நாங்க 2 பேரும் இல்லையாப்பா, நாங்க பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த பகுதியில் ஆமீன் ஒரு விடுதலை இல்லாத ஒரு சூழ்நிலை. நான் ஆண்டவருடைய சமூகத்தில் போனேன். ஆண்டவரே, என்ன செய்வது? சரிப்பா, நான் கண்டிப்பா நான் வெளிப்படுத்துறேன். இதுவரை வெளிப்படாத ஒரு புதிய அனுபவத்தை என் பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேன். ஆமென், அல்லேலூயா, ஆமென். எல்லாரும் உங்க வலது கையை பார்த்து சொல்லுங்க, என் கையிலே புதிய கிருபையை என் கர்த்தர் தருகிறார். என் கரத்திலே புதிய கிருபையை கர்த்தர் தருகிறார். ஆமென். ஏற்கனவே உங்ககிட்ட சில கோல்கள் இருக்கிறது, அப்படிதானே? மோசேயின் கையில ஏற்கனவே ஒரு கோல் இருக்கு. அதை என்ன செய்கிறார் தெரியுமா? புதிய கிருபையை தரவில்லை, புதிதாக்கி தருகிறார். சொல்லுங்க அந்த வார்த்தையை, புதிதாக்கி தருகிறார். சொல்லுங்க, புதிதாக்கி. ஏன்னா கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார் தெரியுமா? புதியவைகளை செய்ய விரும்புகிறார். ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார்? பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க அக்கா, நம்ம வாழ்க்கையில புதியவைகளை செய்ய விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். புதியவைகள் சொல்லனே, புதியவைகள், புதியவைகள். ஆமென். இனி எல்லாரும் கைகளை கோர்த்து பிடிச்சுக்கிடுங்க. தோத்திரம். இது முதல் கட்டம் தான். நம்ம 2 லெவல் போவோம். இது ஃபர்ஸ்ட் லெவல். கைகளை பிடிச்சுக்கிடுங்க, கண்ணை மூடிக்கிடுங்க, எல்லாரும் ஜோமன் ஆரம்பிங்க. எஸ்அப்பா, இந்த தேசத்தில் நீர் வெளிப்படுத்துகிற புதிய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அதை எனக்கு தாங்க. ஜோமனுங்க, ஜோமனுங்க, எனக்கு அந்த கிருபையை தாங்க. ஜோமனுக்க, ஜோமனுக்க, நீ தரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். யாரும் விட்டுறக்கூடாது, கையை விடக்கூடாது, அவங்களால நிக்க முடியாது. இப்ப நாங்க ஊழியர்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த எட்டயாபுரம் தாலுகாவில் இந்த சபைகளுக்கும் இந்த ஊழியர்களுக்கும் இந்த விசுவாச பிள்ளைகளுக்கும் நான் புதியவைகளை கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லப்பா. இன்றைக்கு பகல் வேளையில் அந்த கிருபை இந்த பிள்ளைகளுடைய சிரசில், இவர்களுடைய கரங்களில் இந்த பகல் வேளை வைக்கப்படுவதாக. எஸ், விடாதீங்க. இனி நிறைவேறால நிக்க முடியாது, நிக்க முடியாது. பெற்றுக்கோ, பெற்றுக்கோ, பெற்றுக்கோ. ஊழியர்களை கத்த தொடுகிறத நான் பார்க்கிறேன். இனி நிக்க முடியாது. புது கிருபை, புது கிருபை, புது கிருபை, புது கிருபை, புது கிருபை, புது கிருபை, புது கிருபை. எஸ், 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 எஸ். பெற்றுக்கோ சகோதரி, பெற்றுக்கோ பிரதர், பெற்றுக்கோ. ஷிகா தனக தனக ரக தனமா, பெற்றுக்கோ. ஜெபிக்கிற புது கிருபை, ஜெபிக்கிற கிருபை, ஊழியம் செய்கிற புது கிருபை. எஸ், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க புதிய கிருபை, சொல்லுங்க புதிய கிருபை. சபைகளில் புதிய கிருபை. ஆமென். சத்துரு பழசுதான், எதிர்ப்பு பழசுதான், ஆயுதம் பழசுதான். ஆனா கிருபை மட்டும்தான் புதுசு, கிருபை மட்டும்தான் புதுசு, கிருபை மட்டும்தான் புதுசு, கிருபை புதுசு, அபிஷேகம் புதுசு. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? இப்ப பக்கத்தில் இருக்கிறவங்கள வலது கையை பிடிச்சு சொல்லுங்க, புதியவைகளை செய்ய போகிறோம், புதியவைகளை செய்ய போகிறோம். ஆமீன். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்?
அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர், நீங்க நல்லா கவனிங்க, நாம் நம்மில் நடக்க வேண்டியதை சத்துருவினால் திட்டமிட வைக்கிறவர் தான் கர்த்தர். நல்லா சொல்லுங்க. நம்மில் சம்பவிக்க வேண்டியதை சத்துருவின் கையில் திட்டமாய் கொடுக்கிறவர் கர்த்தர். எப்படின்னு சொல்றேன். எருசலேமில் என்ன இருக்கு? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் எழுப்பு தோத்திரம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் எருசலேமில் அனுபவம் என்ன சொல்லுங்க. அதான் ரிவைவல் தானே. எருசலேமில் இந்த 9ஆம் அதிகாரம் வெளிப்படுகிற காலகட்டங்களில் தோத்தர் எருசலேமில் என்ன இருக்கு? இந்த 9ஆம் அதிகாரம் வெளிப்பட்ட காலங்களில் எருசலேமில் என்ன நடந்துட்டு இருக்கு? ரிவைவல். சொல்லுங்க. ஒரு முறை கூட சொல்லுங்க. அப்ப எழுப்புதலின் அனுபவம். சொல்லுங்க. ஒரு முறை கூட சொல்லுங்க. எருசலேமில் யார் இருக்கா? அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க. பலத்த கிரியை இருக்குது, வசனம் இருக்குது, மகிமை இருக்குது, எழுப்புதல் இருக்கு. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அப்ப எருசலேமின் அனுபவம் நம்ம ஊழியத்தில் வேணும்னு சொல்றவங்க ஒரு ஆமே, நம்ம தாலுகாவுக்கு வேணும்னு சொல்றவங்க ஒரு ஆமே. நீங்க நல்லா கவனிங்கப்பா. ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஐ மீன், சவுல் இவர்களை கட்டி எங்க கொண்டு போறதுக்கு வந்தான்? சொல்லுங்க. நான் எங்க போக ஆசைப்படுதேன், அவன் எங்க கொண்டு போற வாரான். அப்ப என் மேல வெளிப்பட வேண்டிய தேவ திட்டம் அவன் யார் மூலமா வெளிப்படுது? நீங்க பாரு, எங்க நீ பிளான் பண்ணாலும் ஜெயிக்கிறது நான் தான். நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? கட்டி கொண்டு போனாலும் சரி, ஆமீன் தோத்திரம், தூக்கி கொண்டு போனாலும் சரி, நீ எங்க கொண்டு போவா? அங்க போறதுக்கு தானே நாங்க படாத பாடுபட்டு இருக்கோம். கப்பாரு, நீ பிளான் பண்ணாலும் சரி, ஜெயிக்கிறது நான் தான். மெடல் எனக்கு தான், ஐடியா ஒன்னுது, பிரைஸ் எனக்கு. நான் சொல்லுது புரியுதா உங்களுக்கு? ஆமே தோத்திரம். நம்முடைய வெற்றியின் திட்டத்தை தீர்மானம் எடுக்கிற அளவை பிசாசுக்கு கையில தான் கர்த்தர் கொடுப்பார். நீங்க நல்லா கவனிங்க, ரொம்ப யோசிக்கணும். தோத்திரம். மொர்தெக்காவுக்கு தொங்க விடுறதுக்கு தூக்கு மரத்தை யார் செய்தா? ஆமான் தானே. ஆனா உண்மையிலேயே தோத்திரம், ஆமானுக்கு தூக்கு மரம் யாரு செய்யணும்? நம்ம செய்யணும். அவனை வச்சு அவனுக்கு மரம் செய்தார் பாத்தியா? அதான் பயங்கரால். அல்லேலூயா. அவனை வச்சு சொந்த பணத்துல என்ன தெளிவு. அல்லேலூயா. ஏய், ஒன்ன நான் எருசலேமுக்கு கொண்டு போவேன். தேங்க்யூ. டிக்கெட்டு செலவு மிச்சம் ராஜா. அங்க போக்கு தானே இந்த பாடுபடுதான். அப்ப நீங்க நல்லா கவனிங்க. சத்துரு பிளான் பண்றது நம்மளை அழிக்கிறதுக்கு அல்ல, நம்ம எருசலேமுக்கு கொண்டு போக. இந்த திட்டங்கள் எல்லாம் எங்க போய் முடியும்னு தெரியுமா? இந்தியாவின் எழுப்புதலில் முடியும். நீ யோசி, நீ நல்லா யோசி. கடைசியில் என்ன வந்து நிற்கும் தெரியுமா? கோழி முதல்ல வந்தா, முட்டை முதல்ல வந்தா. இந்த நீ யோசிச்சு யோசிச்சே செத்துருவேன். அதுக்கு முன்ன நான் போய் சேர்ந்துருவேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நீ கொண்டு போனாலும் சரி, நாமனா போனாலும் சரி, எனக்கு எருசலேமுக்கு போகணும். நீயா கொண்டு போறிய இல்லை நானா போட்டா? சிலவன் சொல்றான், இல்லை நான் தான் கொண்டு போவேன், பைசா மிச்சம் விடு. அல்லேலூயா. எருசலேமுக்கு தானே போறோம். அதாவது சொல்லுங்க, சத்துரு நினைக்கிறான் இங்க பார்த்துக்க, எங்க பார்த்தாலும் சரி ஜெயிக்கிறது நான் தான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. 2000 வருஷமா சபை தோத்த சரித்திரமே கிடையாது. வேணா நீ பிளான் பண்ணு, ஆனா கப்பு என் கையில தான் இருக்கு. பக்கத்துல சொல்லுங்க, கப்பு நமக்கு தான். சொல்லுங்க, கப்பு நமக்கு தான். நீ எங்க விளையாட்டு ஆடு, முடிவு நமக்கு தான். என்ன நினைக்கிறீங்க? இந்த தமஸ்குவில் இருக்கிறவன் எதுக்கு ஆசைப்படுதான்? எப்படியாவது எருசலேமிற்கு போனோம்னு தானே. புரியல? எருசலேமுக்கு போனோம்னு தானே. எருசலேமுக்கு போனோம்னு தானே. நான் போனான்னு நீ கொண்டு போனா எனக்கு போனா போதாதா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவர் ரொம்ப யோசிக்கிறவர். தெளிவா சொல்றேன் கவனிங்க. தமஸ்குவில் இருந்தவர்களை எருசலேமுக்கு கொண்டு வந்தது போகத்தானே வந்தான். இது அப்படியே சவுலுக்கு வாழ்க்கையில தானே கர்த்தர் செய்தார். ரோமுக்கு ஒன்னு ஆண்டவர்
ஆண்டவர் சவுலை பார்த்து என்ன சொன்னார்? ராஜாக்களுக்கு முன் உன்னை நிற்க பண்ணுவேன். அப்படித்தானே? ராஜாக்களுக்கு முன்ன நிக்கணும்னா இவர் யாருக்கு முன்னால போகணும்? எங்க போகணும்? ரோமாபுரிக்கு போகணும். ரோமாபுரி வரைக்கும் போகணும்னா சொந்த பணத்தில் போக முடியுமாமா? விசா கஷ்டம் இல்ல, விசா ப்ராப்ளம் இருக்கு, அடுத்து டிக்கெட் ப்ராப்ளம் இருக்கு, கப்பல் எவ்வளோ டென்ஷன். அதனால கவர்மெண்ட் செலவிலேயே கூட்டிட்டு போனார். பாத்தியா? வித்து பாதுகாப்போட. புரியுதானே? இன்னுமா நீ புரியாம இருக்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை நான் எருசலேம் ரோமாபுரிக்கு அழைத்து சென்று உன்னை என்ன செய்கிறேன் பார். அப்படித்தானே சொன்னா? இவர் மனசுல நினைப்பார், போல லூசு போல, என் அழைப்பே அங்கதான். அழைச்சப்பவே சொன்னார், நீ எங்க தான் போய் கிராஜுவேஷன் நடக்கும்? உனக்கு கிராஜுவேஷன் எங்க தான் நடக்கும்? ரோமாபுரியில. நீ நினைக்கிற தோத்திரம் நீ என்ன கொண்டு போறேன்னு. எல்லாம் ஒன்ன வச்சு ஆண்டவர் என்ன கொண்டு போறேன் புரியல. இவன் என்ன நினைக்கிறான்? இவனை நான் கொண்டு போறோம்னு. இல்லடா, ஒன்ன வச்சு அப்பா ஃப்ரீயா என்ன கொண்டு போயிட்டு இருக்கார். நம்ம வாட்சியில போயிட்டு இருக்காங்க பாரு. இல்லையா சொல்லுங்க. பிளானா பண்ற பிளானு வேற களத்தில் என்ன பாருல. கைகளை உயர்த்தி வர இல்லையா சொல்லுங்க. சபைக்கு விரோதமா திட்டம் முடிகிறது எங்க நடக்குதுன்னு பாரு. ஒரு சந்தோஷமா இருக்கீங்களா? நான் பேசும்போது ஒரு மாதிரி உசு பேத்தின மாதிரியே இருக்கும். இங்க பாரு. அதனாலதான் அவன் சொன்னான் இவன் லூசு பையன்னு. நான் சொல்லது உங்களுக்கு புரியுதா இல்லையா? இதை பார்த்துட்டு அவன் சொன்னான் இவன் கேன் லூசு பைய சார் வாங்கன்னு. அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கும் லூசு பையதான். ஏன்னா பைபிள் சொல்லுது சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு. அப்ப நம்ம லூசு பைய தானே. பக்கத்தில் இருக்க அக்கா உனக்கு லூசுன்னு சொல்லு. நேரத்தையும் கேட்டேன். பைத்தியம்னு சொன்னா சிரிக்கிறா, லூசுன்னு சொன்னா ஒரு மாதிரி உருன்னு பாக்குறியா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் அல்லேலூயா. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. தேவ திட்டம் நிறைவேறும். சொல்லுங்க, தேவ திட்டம் நிறைவேறும். சத்துருவின் செயலால், சொல்லுங்க, சத்துருவின் செயலால் தேசத்தில் தேவ திட்டம் நிறைவேறும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. யாருன்னா வேணாலும் திட்டமிடு, ஆனா நடக்கிறது தேவ திட்டம் தான் நடக்கும். என்ன வேணாலும் யோசிச்சுக்கோ, நடக்கிறது தேவ திட்டம் தான் நடக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு ஆமீன் சொல்லுங்க. இந்த இந்த ஊர்ல உள்ள அத்தனை எரும மாடும் சேர்ந்தே ரட்சிப்பை கொண்டு வந்துடும். அது தெரியுமா உங்களுக்கு? நம்ம தான் வேணும்னு இல்லை, நம்ம தான் வேணும்னு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆமீன். எல்லா எரும மாட்டுக்கும் ஆண்டவர் கட்டளை போட்டுட்டா போதும். எல்லாவனையும் கொம்பால கோரி கோயிலில் கொண்டு விட்டுட்டு வாங்க. ஏமா இல்லையா? இது நேரம் வரும். பஸ் ஸ்டாண்டில் நிற்பான் கண்டக்டர், பின்னாலேருந்து கோரும், இறங்கினா கொன்னுருவேன். நேர கொண்டு கோயில் வாசல்ல இறக்கி விடும். இறக்கி விட்டு உள்ளப்பா முட்டிடுவேன், அவன் உள்ள போயிடுவான். எரும மாடு நினைச்சாலே எழுப்புதல் வரும் போல. நீனு கொஞ்சம் வழியை பார்த்துட்டு ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் சொல்ல புரியுதானே? என் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. தெளிவாக இன்னைக்கு பகல் வேளை சொல்கிறேன். நீ நினைக்கிற அழிஞ்சிருவோம்னு, அழியணும்னா 2000 வருஷம் இந்த சபை மூவ் ஆகியிருக்காது. அழியணும்னா என்னைக்கே அழிஞ்சிருக்கணும். அதனால தான் கர்த்தர் தெளிவாய் சொன்னார், இதெல்லாம் பழசியா, என் கிருபை 2023 24 வருடங்களுக்கு வேண்டிய என் அபிஷேகத்தை என் பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேன். இவைகளை எதிர்கொள்ளுகிற அபிஷேகம், இவைகளை எதிர்கொள்ளுகிற அபிஷேகம். அதை உன்னை தூக்கிட்டு போயிடும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? பக்கத்தில் சொல்லுங்க. புது கிருபை, புது வல்லமை, புது அபிஷேகம், புது தரிசனம் நமக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனா எனக்கு இதில் படிக்கும் பொழுது என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்தின ஒரு காரியம் இருக்கு. பார்த்துக்கிடுங்க. 22ஆம் வாக்கியத்தை பாருங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். 2ஆம் வசனம். 2ஆம் வசனத்தில் நிருபங்களை கேட்டு வாங்கினான். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. எனக்கு தேவை என்ன தெரியுமா? கேட்டு வாங்கினான். சொல்லுங்க. பாருங்க, செலவன் எல்லாம் சுவாமி தோத்திரம், செல வருத்தத்தை அவனாவே கேட்டு வாங்குவான். பார்த்துக்க,
நான் சொல்ல புரியுதா இல்லையா? உண்மையில சொல்லுதேன், இவன் வாயாலேயே இவனுக்கு கேட்டு என்ன செய்தான்? ஆமே. இவன், நீங்க நல்லா கவனிங்க, இவன் நிருபத்தை மட்டும் வாங்கல, இவனுடைய ரட்சிப்பே அந்த நிருபத்தில் தான் இருந்திருக்கு. நான் சொல்ல புரியுதா இல்லையா? நான் தெளிவாக இன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், இன்னைக்கு பலரும் தங்களுக்கு கேட்டை தாங்களே கேட்டு வாங்கி கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்குரிய அழிவை தாங்களே கேட்டு வாங்கி கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய நஷ்டத்தை தாங்களே கேட்டு வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த வார்த்தையை தெளிவாக கத்த சொன்னார். முள்ளில் உதைக்கிற அதிகாரத்தை தானே கேட்டு வாங்கி கொண்டிருக்கிறான். இன்றைக்கு ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிற காரியம், என் தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சில மனிதர்கள் முள்ளில் உதைக்கிறார்கள் என்பதை இந்த வருஷங்களில் அவர்கள் உணரும்படி செய்வேன். தெளிவா சொன்னார். கேட்டை கேட்டு வாங்குகிறான். சொல்லுங்க, ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களுக்கு தெளிவா சொல்ல சொன்னார். சிலர் கேட்டை எப்படி வாங்குறாங்க? எனக்கு தா. எப்படி? எனக்கு தா. எதை கேட்டு வாங்குறான்? வேதனையை, வருத்தத்தை, கண்ணீரை, அழிவை, மோசம் போக்குதலை கேட்டு வாங்கிக்கிட்டு இருக்கான். அவன் நினைக்கிறான் தனக்கு அது பதவின்னு. சிலவன் நினைக்கிறான் இது தனக்கு பதவின்னு. இல்லை, அவனுக்கு கேடு வருகிற ஒரு பெரிய பதவி, ஒரு தீமையை கேட்டு வாங்குறான். ஏன் தெரியுமா? இத்தனை காலமாயிருக்கு தெய்வ ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பின எவனும் வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ கேட்டு வாங்குகிறான். சொல்லுங்க அந்த வார்த்தையை. ஊழியத்துக்கு விரோதமாய் எழும்புகிறவன் கேட்டை, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிறவன் அழிவை, தேவ தரிசனத்துக்கு விரோதமாய் எழும்புகிறவன் பொல்லாப்பை. சிலர்லாம் கேட்டு வாங்குறாங்க. சிலர் என்ன செய்யறாங்க? கேட்டு வாங்குறாங்க. கவலைப்படாதீங்க, முடிவு மகிமையா இருக்கும். சொல்லுங்க, முடிவு மகிமையா இருக்கும். சொல்லுங்க, முடிவு தோத்திரம் மகிமையா இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சரி, இப்ப அடுத்த ஒரு கோணத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்த போகிறார். இந்த இடத்துல தமஸ்குவின் வாசல் படியில் வைத்து வெளிப்பட்டது என்ன? இப்ப நல்ல கவனிங்க. 3ஆம் வசனத்தை வாசிங்க. 3ஆம் வசனம் எல்லாரும் படிப்போம். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஒரு முறை கூட சொல்லுங்க, ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, பிரகாசிக்கும் ஒளி. ஒரு முறை கூட சொல்லுங்க. நம்ம இருளின் பிள்ளைகளா, ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளா? அப்ப நம்ம தெளிவா சொல்லுங்க, ஒளி வெளிப்பட போகிறது. இன்னும் சொல்லுங்க, ஒளி. சத்தமா ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க என்ன நினைச்சாலும் சரி, என்ன ஆண்டவர் இந்த இடத்துல படிப்பித்தது ரொம்ப வித்தியாசமா கற்றுக் கொடுத்தார். எனக்கு இன்னைக்கு காலையில என்ன ரொம்ப வித்தியாசமா நடத்தினார். இதை படிக்கும் தான் எத்தனையோ பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு எனக்கு சொன்ன காரியம், எதற்காக இந்த ஒளி வெளிப்பட்டது என்று என் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு. அடுத்த ஆலோசனை தான், எதற்காக இந்த தமஸ்குவின் வாசல் படத்தில் தோத்திர ஒளி வெளிப்பட்டது. அப்போ இந்த எட்டயாபுரம் தேசத்தில் நமக்காக, நம் மூலமாக வெளிச்சம் வெளிப்பட போகிறது. எல்லாரும் சொல்லுங்க, வெளிச்சம் வெளிப்பட போகிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம வாழ்க்கையில் வெளிச்சம் வெளிப்பட போகுது. ஒரு முறை கூட சொல்லுங்க, வெளிச்சம் வெளிப்பட போகுது. எதுக்குக்கா? எதுக்குன்னு படிப்போமா? எங்க வச்சு இந்த வெளிச்சம் வெளிப்பட்டு? எங்க வச்சு? வாசப்படியில் வச்சு தானே. உள்ள யார் இருக்கா? உள்ள யார் இருக்கா? உள்ள யார் இருக்கா? அனனியா என்ற சீஷன், அப்படித்தானே? அப்ப பட்டணத்துக்குள்ள யார் இருக்கா? சீஷர்கள். வெளிச்சம் எங்க இருக்கு? அப்ப பட்டணத்திற்குள் இருக்கின்ற சீசனை பாதுகாக்க ஒரு வெளிச்சம் பட்டண வாசலில் வெளிப்பட்டது. புரியல? புரியல? சொல்றேன் கேட்டுக்கா. பட்டணத்துக்குள்ள யார் இருக்கிறா? அனனியா என்ற
அங்கே கொஞ்சம் ஆராதிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க, அங்கே ஜெபிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க, அங்கே அழைக்கப்பட்ட பிள்ளைகள் இருக்காங்க, அங்கே ஜெபிக்கிற கொஞ்சம் பிள்ளைகள் இருக்கிறாங்க. இவன் உள்ள போயிட்டான்னு வைங்க, அவங்களுக்கு தீமை வரும். அதனால் இந்த வெளிச்சம் எதுக்கு வெளிப்படுது? தேவ பிள்ளைகளை பாதுகாக்கும்படி வெளிப்பட்ட வெளிச்சம். வெளிச்சம் எதுக்கு வெளிப்படுது சொல்லுங்க? வெளிச்சம் எதுக்கு வெளிப்படுது? என்னை பாதுகாக்க. அக்கா சொல்லுங்க, என்னை பாதுகாக்க. சொல்லுங்க, என்னை பாதுகாக்க. சொல்லுங்க, என்னை பாதுகாக்க. தெளிவா சொல்றேன், நீங்க தூங்கினாலும் அது தூங்காது. கரெக்டா வாசப்படியில் நின்னுதா இல்லையா? உள்ள விடல பார்த்தீங்களா? நம்ம எல்லைக்குள்ள விடல பார்த்தீங்களா? அப்ப வெளிச்சம் காக்கும். இன்னைக்கு தேவ சமூகத்தில் இருந்துவிட்டு தேசத்தினுடைய மறுரூபத்திற்காக அழுதுவிட்டு தெய்வ சமூகத்தில் இருந்து இல்லத்திற்கு செல்லுகிற தெய்வ பிள்ளைகளை பார்த்து இன்றைக்கு பகல் வேளை சொல்லுகிறார், உனக்காக வெளிச்சம் வெளிப்படும் வருஷம் இது, வெளிச்சம் வெளிப்படும் நாட்கள். எதற்காக தெரியுமா? என் ஜனத்தை, என்னை ஆராதிக்கிறவனை, என்னை சேவிக்கிறவனை, என்னை பின்பற்றுகிற என் மக்களை பாதுகாக்கும்படி என் வெளிச்சம் வெளிப்படும் என்று நீ அவர்களுக்கு சொல் என்று பரிசுத்த ஆவியானவர் சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் தரிசனத்தை காக்க வெளிச்சம் வெளிப்படும். உன் ஊழியத்தை காக்க வெளிச்சம் வெளிப்படும். உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்க வெளிச்சம் வெளிப்படும். சபையை பாதுகாக்க வெளிச்சம் வெளிப்படும். தரிசனத்தை பாதுகாக்க வெளிச்சம் வெளிப்படும். எதுவும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. என்னை பாதுகாக்கும்படி ஒரு வெளிச்சத்தை தேவன் வைத்திருக்கிறார். என் குடும்பத்தை பாதுகாக்கும்படி ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்ப ஒரு வார்த்தை, எல்லாரும் கண்களை மூடி உங்க வலது கரத்தை உயர்த்தி ஒரு நிமிஷம் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. மற்ற இன்னைக்கு அநேகரை கர்த்தர் அபிஷேகம் பண்ண போகிறார். புதுசா உங்க வலது கரம் உயர்ந்திருக்கட்டு. அந்த வெளிச்சத்திற்காக அப்படியே அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க பிரதர். ரீகா ராகா தனமா சம்தாலா ரபா கத்துனி. ஆண்டவர் தெளிவா சொன்னார், பாதுகாக்கிற வெளிச்சம். தோத்திரம், பாதுகாக்கிற வெளிச்சம். தோத்திரம், 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 தோத்திரம். ரீகா ராகா தனமா கரபௌஷியா. ஒரு வெளிச்சம் வெளிப்பட போகிறது. தோத்திரம், வெளிச்சம் வெளிப்படுகிறது. வெளிச்சம் வெளிப்படுகிறது. இந்த வெளிச்சம் எதற்காக? சத்துருவின் திட்டத்தில் இருந்து உன் குடும்பத்தை, சத்துருவின் திட்டத்தில் இருந்து உன் தரிசனத்தை பாதுகாக்கும்படி இந்த பகல் வேளையில் என் வெளிச்சத்தை கட்டளையிட போகிறேன். என் வெளிச்சத்தை கட்டளையிட போகிறேன். வெளிச்சத்தை வைத்திருக்கிறேன். இந்த நிமிஷத்திலிருந்து, இந்த நிமிஷத்திலிருந்து என் ஜனத்தை சுற்றிலும் ஒரு வெளிச்சம் இருக்கும். என் ஜனத்தை சுற்றிலும் என் வெளிச்சம் பிரகாசமாய் இருக்கும். என் வீட்டை சுற்றிலும் ஒரு பிரகாசம் தெளிவாய் இருக்கும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த தேசத்திலே அநேகரை வெளிச்சத்திற்கு நேராய் நடத்தும்படி சிகா ரகடகா ரகதனா கடகஸ்ரீ உடரபதுனி. இப்ப ஆவியில் ஆராதிக்க போகிற கரங்களை தட்டி ரீகா ரகதனம ரப கத்துனி. பாதுகாக்கிறவர் வெளிச்சம். இயேசுவின் நாமத்திலே உனக்காக அவன் குடும்பத்தை சுற்றிலும் வெளிப்படுகிறது. இப்ப நிறுத்தாதீங்க, நிறுத்தாதீங்க. ரிகா தனக ரம சந்தல ரம கத்துனா. ரிகா தனக டக சந்தல வரம கத்துனா. ரிகா தனம ரம கத்துனி. இன்னைக்கு கத்த சொல்லுகிறா, ஊழியம் செய்கிற சில பிள்ளைகளை சுற்றிலும் ஒரு வெளிச்சம் வைக்கப்படுகிறது. ஒரு வெளிச்சம் கடந்து வருகிறது. சில வீட்டை சுற்றிலும் வெளிச்சம், சில சபையை சுற்றிலும் வெளிச்சம், சில குடும்பங்களை சுற்றிலும் வெளிச்சம், சில தேவனுடைய பிள்ளைகளை சுற்றிலும் வெளிச்சம். ரீபா சாக்கத்தனா. நம்முடைய பட்டணத்திற்குள்ளே ஒரு வெளிச்சத்தை கட்டளையிடுகிறேன். ரீபா மாமா கரத நம கரபச்சனா. தோத்ரா 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 தோத்ரா. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, வெளிச்சம் வெளிப்படுகிறது. எதற்காக? என்னை காக்க. சொல்லுங்க, என்னை காக்க. பைபிள் சொல்லுது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட விட்டார். என்னை காக்கிறவர். சொல்லுங்க, என்னை காக்கிறவர், என்னை காக்கிறவர். எப்படி? பைபிள் சொல்லுது, என்னை காக்க வெளிச்சம் வெளிப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, வெளிச்சம் வெளிப்பட்டிருக்கிறது. ஒன்னாச்சா? ஒரு ஆமீன் சொல்லுங்க.
அல்லேலூயா. 2, வெளிச்சம் எதற்காக வெளிப்படுகிறது? வெளிச்சம் எதற்காக வெளிப்படுகிறது? 2வது பார்த்தீங்கன்னு சொன்னா பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், ஆமென். அதனுடைய 4ஆம் வசனத்துல வாசிங்க, ஸ்தோத்திரம், அவன் தரையிலே, சொல்லுங்க, சிலரை விழ வைப்பதற்காக. எப்படிங்க? சிலரை நிக்கிறேன்னு சொல்லுகிற சிலரை, என்னால எல்லாம் செய்ய முடியும்னு சிலர் கையில பேப்பரோட சுத்துறாமல்ல, ஆமென், சிலரை விழ பண்ணும்படி, சொல்லுங்க, சிலருடைய பலனை விழ பண்ணும்படி ஒரு வெளிச்சம் வெளிப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை நீங்க வார்த்தையா எடுக்கக்கூடாது, இதெல்லாம் சம்பவிக்க போகிறதான அனுபவங்களாக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. வெளிச்சம் விழ பண்ணும். சொல்லுங்க சத்தமா, சொல்லுங்க. வெளிச்சம் சத்துருவை விழ பண்ணும், மனிதனை விழ பண்ணும், அதிகாரத்தை விழ பண்ணும், அதிகாரியை விழ பண்ணும், எதிர்க்கிறவனை விழ பண்ணும், தீமை செய்கிறவனை விழ பண்ணும். அப்ப வெளிச்சம் எதுக்கா வெளிப்படுது? தெளிவா சொன்னார், என் வெளிச்சத்தை வெளிப்படுத்துகிறேன். சொல்லுங்க, எதுக்கு? சொல்லுங்க. அவன் சொல்றான், என்ன சொல்றான்? என்ன ஒரு நாளும் தள்ளி போட, என்ன ஒரு நாளும் விழ பண்ண. ஆண்டவர் சொல்ல, நடக்காது ராஜா, நாங்க யாரும் விழ பண்றது இல்ல, இனி கீழே இருந்து ஒண்ணு விழ பண்ணாது. நீ என்ன நினைக்கிற? இந்த ஊர்ல ஒருவனும் என்ன விழத்தல்ல, இனி நாங்க யாரும் அல்ல ஒன்ன விழ வைக்கிறது. இனி கீழே இருந்து ஒன்னும் செய்ய முடியாதுன்னு தெரியும். இதனால இப்ப எங்க அப்ளிகேஷனை மேல கொடுத்திருக்கோம். இனி என்ன உண்டனாலும் மேலே இருந்தா வரும். அல்லேலூயா. பாரு, மேலே இருந்து விழ வேண்டியது வரும்போ வாங்கிட்ட இருந்து விழ வேண்டியது தானா விழுந்துரும், நீயும் விழுந்துருவ. அல்லேலூயா. இப்ப பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, வெளிச்சம் சத்துருவை விழ பண்ண வெளிப்படும். சொல்லுங்க, வெளிச்சம் சத்துருவை விழ பண்ண வெளிப்படும். அல்லேலூயா. இப்ப எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே எங்க தாலுகாவில ஒரு லைட்டை கூட போட்டுருங்கன்னு. வெளிச்சம் வரட்டும்னு, ஒரு வெளிச்சம் வரட்டும். எங்க தாலுகாவில வர வேண்டியது வந்துருச்சுன்னு வைங்க, விழ வேண்டியது தானா விழுந்துரும். ஜோர ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க. அல்லேலூயா. சத்துருவை பயமுறுத்துகிறவனை விழ பண்ணுகிற வெளிச்சம், கொலை செய்கிறவனை விழ பண்ணுகிற வெளிச்சம். 3வது என்ன சொல்லி இருக்கு? சீறுகிறவனை விழ பண்ணுகிற வெளிச்சம், கட்டுகிறவனை விழ பண்ணுகிற வெளிச்சம். ஆண்டவர் சொன்னார், வெளிச்சம் வெளிப்படும். தாலுகாவில சொல்லுங்க, ஆராதனையில் இந்த ஜெப வார்த்தைகளை சொல்லணும்னு, நம்முடைய வெளிச்சம் சபையில் வெளிப்படுவதாக, நம்முடைய வெளிச்சம் தேசத்தில் வெளிப்படுவதாக. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது போமா. சரி, இப்போ என்ன நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இவனுக்கு ரொம்ப சந்தை, என்ன தள்ளி போட்டது யாருல? இப்ப என்ன சொல்றான்? இப்ப பார்ட்டி என்ன செய்திருச்சு? கீழே. என் தமிழ் உங்களுக்கு புரியுதா? வேற பிரச்சனை ஒண்ணும் இல்லையே. இப்ப நம்மால என்ன செய்துட்டார்? எவனும் தொடாம விழுந்துட்டார். எப்படி? யாருமே தள்ளி போடல, தானா விழுந்துட்டான். இப்ப ஒரே டவுட் என்ன தெரியுமா? என்ன தள்ளி போட்டது யாரடான்? உடனே இவன் கேட்கிறான், ஆமை என்னை தள்ளி போட்ட நீர், சொல்லுங்க, என்ன தள்ளி விழ பண்ணின நீர்? சரி, உடனே அவர் அங்கிருந்து பதில் வருது, என்னது? நீ துன்பப்படுத்துகிற. அப்ப தன்னை வெளிப்படுத்துகிற வெளிச்சம், தன்னை, இந்த வெளிச்சம் வந்த உடனே இயேசு தன்னை வெளிப்படுத்தினாரா இல்லையா? அப்படியானால் இயேசுவை நம்முடைய தாலுகாவில் வெளிப்படுத்துகிற வெளிச்சம். ஆமென். விழுந்துட்டான், ஆனா எவன் தள்ளி விட்டான்னு தெரியாது. விழுந்துட்டான், ஏன் விழுந்தம்னு தெரியாது. அப்ப இப்ப சொல்றார், யார் யாது? அப்ப உடனே சொல்றார், நான் தான் இயேசு. எப்படி? அப்ப இயேசுவை வெளிப்படுத்துகிற வெளிச்சம். அப்படியானால் வெளிச்சம் வரும். எதுக்கு தெரியுமா? என் தெய்வம் யாருங்கிறத இந்த தேசம் அறிவதற்கு. அல்லேலூயா. சரிதானா? என் இயேசு யார்?
இதுவரைக்கும் நம்ம எல்லாம் நிரூபித்தோம், நிரூபிக்க ஆசைப்பட்டோம். இயேசுவை வெளிப்படுத்தணும், இயேசுவை வெளிப்படுத்தணும். கொஞ்சம் பொறுத்துக்க, அவர் தன்னை தானே வெளிப்படுத்தும் நாள் வந்துவிட்டது. இயேசு தன்னை தானே வெளிப்படுத்தும் நாள் வந்துவிட்டது. இயேசு நம்ம சபையில் தன்னை தானே வெளிப்படுத்தும் நாள் வந்துவிட்டது. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க, இயேசு தன்னை தானே வெளிப்படுத்தும் நாள் வந்துவிட்டது. இயேசு வெளிப்படுவார். சொல்லுங்க, இயேசு வெளிப்படுவார், இயேசு வெளிப்படுவார், இயேசு வெளிப்படுவார், இயேசு வெளிப்படுவார். இயேசு வெளிப்படுவார். ஆமென் சொல்லுங்க. இந்த வெளிச்சம் எதுக்கு வெளிப்பட்டுச்சு? தெய்வத்தை வெளிப்படுத்தும்படி, ஆண்டவரை வெளிப்படுத்தும்படி வெளிச்சம் வெளிப்படும். ஜெபிக்கிற உனக்காய் வெளிச்சம் வெளிப்படும். அப்ப இன்னைக்கு பகல் வேளை சொல்லாமல, ஏசப்பா எங்க தேசத்துல நீங்க வெளிப்பட்டே ஆகணும் சொல்லுவீங்களா இந்த வார்த்தையை? என் தாலுக்காவில் நீங்க வெளிப்பட்டே ஆகணும் ஆண்டவரே. இத்தனை வருஷம் வேதம் சுமக்கிற நான் சொல்றேன், எனக்கு ஆகமுடைய வெளிச்சம் வெளிப்பட்டே ஆகணும். சம்மை தோத்திர ஏசப்பா வெளிப்பட்டே ஆகணும். என் தாலுக்காவில் நீங்க வெளிப்பட்டே ஆகணும். அந்த வெளிச்சம் வேணும். சொல்லுங்க, அந்த வெளிச்சம் வேணும், அந்த வெளிச்சம் வேணும். எனக்கு என் குடும்பத்தில் வெளிச்சம் வேணும், எங்க சபையில் வெளிச்சம் வேணும், எங்க தேசத்தில் வெளிச்சம் வேணும். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என் வெளிச்சத்தை வெளிப்படுத்தி நான் யார் என்பதை அறிய பண்ணுவேன். சோதரன் சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வாழ்த்து செய்தி சொல்லுவோமா? நல்ல செய்தி சொல்லுவோமா? நம்ம இயேசு வெளிப்பட போற. ஒரு முறை கூட சொல்லுங்க, நம்ம இயேசு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆச்சரியா இருக்குதா இல்லையா? விரும்புறீங்களா இல்லையா? விரும்புறீங்களா இல்லையா? உன்னால இன்னும் செய்ய வேணாம். எந்த இடத்துல என்னெல்லாம் சரி, ஒரு ஆளை பார்த்து இங்க இயேசு வந்திருக்கிறான்னு உன்னால சொல்ல முடியுமா? மீதி அவர் பார்த்துக்கிடுவார். வியாதி ஒன்றும் சோமன், இயேசு உன்னை சோமாக்குவார். இதெல்லாம் சொல்ல தெரியுமா? மீதி அவர் பார்த்துக்கிடுவாருங்கிறேன். இயேசு உன்னை விடுவிப்பார்னு உங்களால சொல்ல முடியுமா? மீதி அவர் பார்த்துக்கிடுவார். அவர் தன்னை வெளிப்படுத்த சித்தம் கொண்டு விட்டார். எட்டயாபுரம் தேசத்துக்கு தெளிவா சொல்றேன், இந்த தாலுக்காவில் ஒரு மாற்றம் வரும். இது இதுவரைக்கும் வெளிப்பட்டது மாதிரி மறைவான உங்க பிரசங்கத்தில் அல்ல. நீங்க ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது ஒரு மாற்றத்தை தெளிவா பார்ப்பீங்கன்னு சொல்லுதே. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, ஆமென். வெளிச்சம் வெளிப்படும், அது தன்னை வெளிப்படுத்தும். ஆமென். தைரியமா இருக்கலாமா? அல்லேலூயா. உண்மையா? மிலிட்டரிக்கு ஆள் எடுக்க போறேன்ப்பா இன்னைக்கு. ஜெயிச்சாச்சு, உண்மையிலே சொல்லுதேன், ஜெயிச்சாச்சு. இன்னைக்கு காலையில் நான் ரூம்லேயே அட்டன் படிஞ்சுக்கிட்டேன். இந்த 9ஆம் அதிகாரத்தை படிக்க வச்சப்பவே எனக்கு ஒரு டவுட்டாக தான் இருந்துச்சு. வாரது ஒரு மாதிரியா இருந்தாலும் நடக்கிறது இன்னொரு மாதிரியா தான் இருக்கணும். அல்லேலூயா. நீங்க என்ன நினைச்சிருக்கிறீங்க? நம்ம எந்த இடத்துல ரொம்ப வீக்கா இருக்கிறோமோ அங்கதான் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பார். அல்லேலூயா. நீ உங்க விசுவாசம் ரொம்ப வீக்கா இருக்குன்னு எனக்கு தெரியும். அவர் ஸ்ட்ராங்கா பேசின உடனே நான் புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம ஆட்கள் ரொம்ப வீக்கா இருக்காங்கன்னு. நீங்க எங்க வீக்கா இருப்பீங்களோ அங்க அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பார். உங்க ஜெபம் எங்க வீக்கா இருக்குமோ அங்க அவருடைய ஜெபம் ஸ்ட்ராங்கா இருக்கும். எங்க உங்க ஞானம் வீக்கா இருக்குமோ அங்க அவருடைய பலன் ஸ்ட்ராங்கா இருக்கும். வெளிப்படுவாருக்கா? நீ ஏன் வருத்தப்படுத? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் வெளிப்படுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எதற்காக வெளிச்சம் வெளிப்படுது? முதல்ல என்ன சொன்னேன் சொல்லுங்க? நம்மை பாதுகாக்கிற வெளிச்சம். 2 சொல்லுங்க, சிலரை விழப்பண்ணுகிற வெளிச்சம். 3 சொல்லுங்க, தன்னை வெளிப்படுத்துகிற. அடுத்து ஒரு வெளிப்பாடு இருக்குங்க, ஸ்தோத்திரம். இப்ப அடுத்து பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து பாருங்க, அல்லேலூயா சொல்லுவோம். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு முறை கூட சொல்லுங்க. 15-16 வசனங்களை வாசிங்க. 15-16 வசனங்கள். சண்டைப்படாம வச்சுப்போமா? நம்ம சேர்ந்து வாசிப்போமா? எனக்கு கண்ணும் தெரியல. மாறே எங்க இருக்கு? அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக
நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று நான் அவனுக்கு அவன் யார் என்பதை அவனுக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் வெளிச்சம். அந்த வார்த்தை எத்தனை பேருக்கு புரிஞ்சது? அவன் என்ன செய்யணும்னு அவனுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அவன் என்னை எனக்கு அடையாளம் காண்பிக்கும் வெளிச்சம். சொல்லுங்க, என்னை எனக்கு அடையாளம் காண்பிக்கிற. நம்ம எல்லாம் ஒரு மாதிரி சாதாரணமானவங்க தானே நினைச்சிட்டு இருக்கிறிய. கொஞ்ச நேரத்தில் பாரு, நீ யாருன்னு உனக்கு தெரியும். என்னை எனக்கு அடையாளம் காண்பிக்கிற வெளிச்சம். சொல்லுங்க, என்னை எனக்கு அடையாளம் காண்பிக்கிற வெளிச்சம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதாவது நிறைய பேருக்கு நம்ம யாருன்னு தெரியல. அதான் பெரிய பிரச்சனை. அவனா பயங்கரமானவன், அவனா கட்டு பயங்கரமானவன், அவனா ரொம்ப மோசம், அவனையெல்லாம் தெரியுது, உனக்கு ஒன்ன தெரிய மாட்டேங்க. நான் சொல்லுது புரியுதா இல்லையா? அவனா பிரதர், அவன்கிட்ட ஏகப்பட்ட புழுத்த பணம் இருக்குல்ல, அவன் பயங்கரமானவன், அவன் கூட இருக்கிறவங்க எல்லாம் பயங்கரமானவங்க, அவன் சட்டம் படிச்சவன், அவன்கிட்ட காசு பணம் இருக்கு. இதெல்லாம் சொல்றிய, நீ யாருன்னு உனக்கு தெரியுமா? நான் ஒரு கிளவி பாச்சேன். நான் சொல்ல புரியுதா இல்லையா? நீங்க பாருங்களேன், நீங்க பாருங்க, தேவ மனிதனாய் இருக்கிற தீர்க்கதரிசி வெளியே போய் நின்றுட்டு என்ன பார்க்கிறோம்? ஆண்டவரே பாரும் எஜமானனே, பயங்கரமான படை வீரர்கள் இருக்கிறார்கள். அப்படித்தானே? சரிதானே? அப்படித்தானே சொல்லுவான். உடனே இவன் கண்ணை திறந்துட்டு, இப்ப பாருடா, இப்ப பார்த்தா, ஆமா அவனை விட நம்ம பக்கம் ஆள் அதிகமா. இப்ப பைபிள் சொல்லுது, அவர்களோடு இருக்கிறதை விட நம்மோடு இருக்கிறது. சரிதானே? அப்ப இதுவரைக்கும் அவன் தீர்க்கதரிசியா தான் இருந்திருக்கான். அவன் யாருன்னு அவனுக்கு தெரியல. அவன் யாருன்னு அவனுக்கு, அவன்கிட்ட இருக்கிற அபிஷேகம் என்னன்னு அவனுக்கு, அவன் மேலுள்ள அழைப்பு என்னன்னு அவனுக்கு, அவன் ஜெபத்துக்கு வல்லமை என்னன்னு அவனுக்கு, அவன் ஆராதனைக்கு வல்லமை என்னன்னு அவனுக்கு. உண்மைதானா? உண்மைக்கா. அல்லேலூயா. அப்படி தெரிஞ்சிருந்தா பக்கத்து வீட்டுக்காரிட்ட போய் இப்படி செய்திருப்பியா? நீ ஆண்டோட்ட எல்லாம் பிரிஞ்சோம் பண்ணி இருப்பா. உனக்கு யாருன்னு ஒண்ணு தெரிய மாட்டேங்கி. இப்ப பாத்துக்க வந்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, தோத்தர சவுல் என்ன சொல்றான் தெரியுமா? நான் அதிகாரி, தோத்தர நான் அதிகாரி, எனக்கு அதிகாரம் இருக்கு, எனக்கு பணம் இருக்குன்னு. ஆண்டவர் சொன்னா, நீ அதிகாரி இல்லடா, நீ பாஸ்டர். என்னது? இதுவரைக்கும் அவன் யாருன்னு அவனுக்கு தெரியல. அதனாலதான் ஆண்டவர் பார்த்தார். இப்ப பார்த்துக்க, ஒரு வெளிச்சம் வரும். நீ யாருன்னு உனக்கு தெரிய போகுது, நீ யாருன்னு தெரிய போகுது, நீ யாருன்னு தெரிய போகுது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களை ஏன் அந்த கிராமத்தில் வச்சிருக்காரு தெரியுமா? நீங்க தான் அந்த தேசத்துக்கு விளக்குன்னு கர்த்தர் நினைச்சு வச்சிருக்கார். உண்மையாக்கா? ஆமான்றேன். சரிதான் இல்லையா? ஏன் நீ எந்த சத்தியத்தை அழிக்கணும்னு நினைச்சியோ அந்த சத்தியத்தை உன்னை கொண்டே செய்யணும்னு நான் நினைச்சு வச்சிருக்கேன்றாரு. அல்லேலூயா. இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அக்கா நீ தான் அந்த தேசத்துக்கு எழுப்புதலுக்கு காரணம். இப்ப சிலர் என்ன நினைக்கிறாங்க, ஐயோ இன்னைக்கு நான் வந்ததே புருஷனுக்கு தெரியாதுல்ல, கழுத பொய்யில்லா சொல்லிட்டு வந்திருக்கேன், அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரோம்னு, என்னால எப்படி எழுப்புதல் வரும்? ஒண்ணு வேண்டாக்கா, நீ தைரியமா இரு, வாயை திறக்கண்டா, கையை நீட்டாண்டா, ஒரு இடத்துல இருந்து ஏசப்பா இவனை தொடுங்கன்னு சொல்லு, மீதியை பார்த்துக்கிடுவாருன்னு. அது சொல்ல முடியுமா உங்களுக்கு? சொல்லுங்க, அது செய்ய முடியுமா உங்களுக்கு? அப்புறம் ஏன் வருத்தப்படுத்தா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. தைரியமா இருக்கீங்களா இல்லையா? இயேசுவின் ரத்தம் தைரியமா இருக்கீங்களா இல்லையா? அதாவது எனக்கு இதெல்லாம் ஆரம்பத்தில் தெரியாது. எப்படின்னு கேளுங்க. ஒரு நாள் எனக்கு யூடியூப்ல பார்த்துருக்கலாம். ஒரு நாள் ஒருத்தன் என்ன ரொம்ப சண்டை போடுறதுக்கு வந்தான் பார்த்துக்கிடுங்க. எப்படின்னா சாதாரணமாக அந்த கோபத்தில் வெட்டி கட்டுவாங்கல்ல, இனி தூக்க முடியாதுக்கா. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். புரியுதா இல்லையா? அப்படி தூக்கி கட்டிக்கிட்டு நான் தங்கியிருந்த ரூமுக்கு வந்தான். அங்கே பைபிள் காலேஜ் படிக்கிற 2-3 பசங்க வந்து இருந்தானுவேன். அவங்கள்ட்ட போய் காட்டான், மோசஸ் செங்கன், என்ன ஜஸ்டின் மோசஸ் இருப்பாங்க, மோசேம்பாங்க, மோசஸ் செங்கன். உடனே பக்கத்து வீட்டுக்கு, அப்போ முன்னாடியெல்லாம் நம்மகிட்ட போன் இல்லை,
பக்கத்து வீட்டுக்குலாம் போகணும். அப்போ இவன் என்ன பண்ணான்னு தெரியுமா, அவன் சொல்லிவிட்டானுவன், அவர் பக்கத்து வீட்டில் போனந்திருக்கு பேச்ச போயிருக்காருன்னு. இவன் நேர அப்படிதான் வாரான், இப்படி வாரான் பார்த்துக்கிடுங்க. நேர வந்தான், போன பேச்சிட்டு வெளியே வந்து இவன் வார வரத்த ரொம்ப தூக்கி இருக்கானே, நீ பிரச்சனை ஆகுமோ அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு பக்கத்தில் ஒரு தென்னை மரம் நின்று பார்த்துக்கிடுங்க. என்னை பார்த்தவங்களுக்கு சிரிப்பா வருது இல்லை? பார்த்துக்க என்ன இப்போ இந்த மாதிரி ஒரு தென்னை மரத்து மேல என்ன செய்து வச்சுக்கிட்டேன். இன்னைக்கு அதனா அடி உறுதி. ஏன்னா அவன் வார வரத்தை பார்த்தேன், கண்டிப்பா கொன்னே விடுவான் என்ன. அப்ப பக்கத்துல இருந்த தென்னை மரத்துல இப்படி கையை வச்சுக்கிட்டு எப்பான்னு கண்ணை மூடிக்கிட்டேன். ஏன்னா அடிக்கும்போது பார்க்காம இருந்தா அதுலயாவது ஒரு ஆறுதலா இருக்கும்ல. கைய மேல வச்சுக்கிட்டு கண்ணை மூடி, ஏசப்பா இவனிட்ட இருந்து என்ன காப்பாத்தும் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு நிக்கேன். இப்படி இவ்வளவு தூரத்துல வந்திருப்பான் பார்த்துக்கிடுங்க. திடீர்னு பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், அவனுக்குள்ள இருக்கிற பதட்டப்பட்டு கேட்க, அப்பா எப்படியாவது என்ன காப்பாத்தம்னு. உடனே பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், அவனுக்குள்ள இருக்கிற கோபத்தின் ஆவியை கட்டு. எப்படி? கோபத்தின் ஆவியை கட்டு அப்படின்னு சொன்ன உடனே யாருக்கு ரொம்ப மணி அடிக்கி நசிக்கிறம்மா, நசிக்கிற ஏற்கனவே இந்த மணிக்கு எனக்கு ஆகாது, சரி நசிக்கிற அந்த ஆளை இயேசுவின் ரத்தம் செய்யும். ஒரு அல்லேலியா சொல்லுங்க. இல்ல மணி என்ன 3:10 ஆயிட்டு, இப்ப முடிச்சிருந்தேன், கவலைப்படாத. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப என்ன ஆயிட்டு தெரியுமா, தோத்திரம். இவன் நேர கிருகிற வாரான், அண்ணன் இருக்கிற தூரத்துல இவ்வளவு தூரம் வந்துட்டான். எனக்கு கன்ஃபார்ம் ஆகி போச்சு, இன்னைக்கு கர்த்தர் அடி வாங்க நடத்த போறார், அடி வெளுத்துருவான் இன்னைக்கு. உடனே ஆண்டவர்கிட்ட பதறி கேட்டேன் பாருங்க. ஆண்டவர் சொன்ன, ஏம்பல பயப்படுத, ஏசுவின் என் நாமத்தில் அவனுக்குள்ள இருக்கிற கோபத்தின் ஆவிய கட்டுன்ட்டார். உடனே எனக்கு வாய் திறந்து கட்ட முடியுமா? ஒருவேளை கட்டு பலிக்கலைன்னா சேத்தெல்லாம் குத்துவான். ஏற்கனவே கொண்டு வர குத்து கெட்டுனதுக்கு அடுத்த குத்து விழுந்துடப்படா. வாய திறந்து கட்டுற அளவுக்கு தெம்பு இல்லக்கா, காமெடியா பண்றேன் நானு, வச்சுக்க வாரவன தோத்திரம் பாருங்க. அப்ப நானும் மரத்து மேல கை வச்சிருக்கேன், பயத்து குடலு கலங்கிருச்சு. ஆனாலும் ஆவியில பெலங்கொண்டு, அப்பா தோத்திரம், அப்பா இயேசுவின் நாமத்துல இந்த இவனுக்கு கோபத்தின் ஆவியை கட்டுகிறேன் சொல்லிட்டு நிமிந்து பார்க்க என்ன நடந்து தெரியுமா? நேரம் வந்தான், கிட்ட வந்தவன் சாரத்தை மடக்கி கட்டிருந்தோம்ல, லுங்கி அவுத்துட்டான். அவுத்துட்டு அதான் இப்படி ஏம்னே என்னவோ நினைச்சிட்டு வந்தேன், இப்ப ஒன்னும் வரல, சாயந்தரம் வாரேன் போயிட்டான். நான் சொல்ல புரியுதா உனக்கு? அங்கிருந்து வாரம் உண்மையில நான் எனக்கு என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. ஏன்னா அந்த கொட்டல் கலங்கில அந்த வார்த்தையை சொன்னேன் நான். ஏன்னா நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் 99 அடி. அதன் ஆனாலும் பாப்போம், முயற்சி பண்ணுவோம், கடைசி பரிகரிக்கும் சத்துரு, அவ்வளவுதான் லாஸ்ட் வெப்பன். அதுவும் வாய் திறந்து சொல்லல, இயேசுவின் நாமத்துல இவன் கோபத்தின் ஆவியை கட்டுகிறேன் வாங்க பாருங்க, அவ்வளவுதான். வந்தான் டக்குன்னு அவுத்துட்டான். அவன் அப்படிதான் சொன்னான், என்னடா என்னவோ நினைச்சிட்டு வந்தேன், இப்ப ஒண்ணு வரல, போயிட்டு சாயந்தரம் அன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணேன். இனி சாயந்தரம் இல்ல, 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வந்தாலும் இனி பிடுங்க போறதில்லை. நீ எனக்கு மேட்ரு தெரிஞ்சு போச்சு, இனி ஒன்றும் செய்ய மாட்டான். ஏன் தெரியுமா? உன் பீஸ் எங்க இருக்குன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. நீ பக்கத்துல வந்த உடனே பீஸை பிரிவிடுவேன், உடனே இப்படி நிப்பா, அந்த அளப்பாவை சொருவிடுவேன். கவாரி உன் பீஸ் எங்க இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு, அதான் மேட்ரு. ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு, அவ்வளவுதான். அபிஷேகம் பெற்றவனுடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கு. உன் ஆவியை சிறைப்படுத்த அதிகாரத்தை இங்க வச்சிருந்தார், அது எனக்கு இதுவரை தெரியல. ஆனா இன்றைக்கு பகல் வேளை ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், அவன் சத்துருவின் திட்டத்தையும் அவனுடைய நோக்கத்தையும் வெளிப்படுத்துகிற ஒரு வெளிச்சம்.
தெளிவா சொல்றேன். ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு வெளிச்சம் வெளிப்பட போகிறது. சொல்லுங்க, வெளிச்சம் வெளிப்பட போகிறது. ஒரு முறை கூட சொல்லுங்க, வெளிச்சம் வெளிப்பட போகிறது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. அழிக்க நினைத்தவனை கொண்டு கட்ட செயல்படுகிற வெளிச்சம். அந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க. அழிக்க நினைத்தவனை கொண்டு கட்ட வைக்கிற வெளிச்சம். ஸ்தோத்திரம் சொல்லுமா, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கர்த்தர் இன்னைக்கு சொன்ன ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். தமஸ்குவை சுற்றிலும் வெளிச்சம் பாதுகாத்தது போல என் பிள்ளைகளை சுற்றிலும் இனி அந்த வெளிச்சம் ஆமீன் மாறாமல் இருக்கும் என்று என் பிள்ளைகளுக்கு சொல்லி அனுப்பு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிச்சம் வெளிப்படும். சொல்லுங்க, வெளிச்சம் வெளிப்படும். வெளிச்சம் வெளிப்படும். காக்கும் வெளிச்சம் வெளிப்படும். சிலரை விழப்பண்ணும் வெளிச்சம் வெளிப்படும். ஆமென். தன்னை வெளிப்படுத்தும் வெளிச்சம் வெளிப்படும். ஆமென். அல்லேலூயா. நாம் யார் என்பதை நமக்கு சொல்லி தருகிற வெளிச்சம் வெளிப்படும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. நான் யாருங்கிறது எனக்கு அது சொல்லி தரும். நம்ம வெளி ஊழியத்துக்கு வந்தப்ப நம்ம எல்லாம் என்ன நினைச்சோம், நம்ம எங்க ஊழியம் செய்ய போறோம், அப்படித்தானே? நம்ம யாருன்னு தெரியாம வந்தது தான் நமக்கு நடந்த பெரிய தப்பு. அல்லேலூயா. இன்றைக்கு 2023 இந்த பிப்ரவரி மாதத்துல கடைசி சனிக்கிழமை பகல் வேளை தெளிவா உங்களை பார்த்து சொல்லுகிறேன். நீ வந்த வண்ணமாய் அல்ல, ஒரு புதிய மனிதனாய் ஒரு புதிய வெளிச்சம் உங்களை அனுப்ப போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை கர்த்தர் வெளிச்சத்திற்குட்படுத்தி அனுப்ப போகிறார். ஆமீன். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொன்னார். நான் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறேன், நான் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறேன், என்னில் இருள் ஏதும் இல்லை என்று சொன்னார். இன்றைக்கு பகல் வேளையில் கர்த்தர் சொல்லுகிறார், வார்த்தையில் வெளிச்சம் வெளிப்பட போகிறது, பார்வையில் வெளிச்சம் வெளிப்பட போகிறது, தாமை சிரசில் வெளிச்சம் வெளிப்பட போகிறது, வாழ்க்கையில் வெளிச்சம் வெளிப்பட போகிறது. இனி அந்த வெளிச்சம் உண்டாகும். இருள் நிற்காது. வெளிச்சத்துக்கு முன்னால இருள். சொல்லுங்க, இருள் நிக்காது. இருள் நிக்காது. இருள். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நீ தைரியமா போமா, உன்னை சுற்றிலும் ஒரு வெளிச்சம் இருக்கும். எனக்கு இது ரொம்ப வருஷமா தெரியாம இருந்தது. சொல்லுது புரியுதா இல்லையா? தொடல, நீ போன்னு சொல்லல, அந்த அக்கினிக்குள்ள அந்த வெளிச்சத்துக்குள்ள அதை கொண்டு வந்தேன். அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கிடணும், நீங்க போகிற இடத்துல உங்களுக்குள்ள வெளிச்சம் தந்துதான் அனுப்புறார். சொல்லுது புரியுதாக்கா? ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? இனி கரெக்டா ஜோம் பண்ணணும். ஜோம் பண்ணணும். ஆமாவா இல்லையா? முடியுமா இல்லையா? வசையா எனக்கு ஜெபம் பண்ணணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. உண்மையாலேயே சொல்லுதிய? சரி, உங்களால ஜெபிக்க முடியுதா? எஸ் ஆர் நோ? முடியுதா இல்லையா? விரும்புற அளவுக்கு சிலர முடியல. இல்ல, இனி முடியும். நீ விரும்புறால இனி முடியும். தேசத்துக்கா ஜோம் பண்ணுவீங்களா? சபைக்கா ஜோம் பண்ணுவீங்களா? குடும்பங்களுக்கா ஜோம் பண்ணுவீங்களா? உங்க பாஸ்டருக்கா ஜோம் பண்ணுவீங்களா? நம்ம தாலுக்காக்கா ஜோம் பண்ணுவீங்களா? எழுப்புதலுக்கா ஜோம் பண்ணுவீங்களா? உண்மையிலேயாக்கா? உன்னை நம்பி விடலாமா? நம்ம உன்னை நம்பி தரலாமா? ஆமாவா இல்லையா? அப்ப நம்பி உனக்கா ஜோம் பண்ணலாம்னு நினைக்கேன். அண்ணே ஜோம் பண்ணலாம்னு நினைக்கேன். நீங்க எப்படி உன்னால முடிஞ்ச அளவுக்கு ஜோம் பண்ணுவீங்க? போதகரோடு இணைந்து வேலை செய்வியலா? இந்த தாலுகாவில் கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. கர்த்தருடைய ஆவியான ஒரு வார்த்தையை சொல்ற, நீ நல்லா கவனி. ஆண்டவர் தெளிவா சொல்லுகிற ஒரு வார்த்தை, வீடுகளுக்கு வியாதிப்பட்டவர்களை கொண்டு வந்தால் என் பிள்ளைகளை ஜெபிக்க வைப்பதற்கு நான் விரும்புகிறேன். என் பிள்ளைகள் ஜெபம் பண்ணுவாங்களான்னு கேளு. நான் மறுபடியும் சொல்றேன், பக்கத்து வீட்டுக்காரங்க குழந்தைய தனக்கு முடியல, அக்கா எனக்கு சோமில்லக்கா ஒரு வார்த்தை ப்ரேயர் பண்ணு அப்படின்னு சொன்னா ஜெபம் பண்ணுவீங்களா? பண்ணுவீங்களா? தைரியமா பண்ணுவீங்களா? உண்மையாலேயா சொல்றியா? இயேசு சோமாக்குவா. இன்னும் இருந்து நீ பயப்படக்கூடாது. அவன்கிட்ட சொல்லுவாங்க, வியாதிப்பட்டவங்க அக்கா எனக்கு முடியலன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? அந்த ஆஸ்பத்திரி போன்னு சொல்லப்படாது. ரோடா இருந்தாலும் சரி, பாக்காங்க ஜெபம் பண்ணுவான். தொட வேணாம். ஏசப்பா, இயேசுவின் நாமத்தில் இவர்களுக்காய் ஜெபிக்கிறேன், உம்முடைய வல்லமை இவர்களை தொடுவதாக. இதை சொல்ல முடியுமா? உன்னால முடியுமா இல்லையா? ஜெபம் பண்ணுவீங்களா? ஒழுங்கு ஆலயத்துக்கு போலாம்ல?
அவ்வளவுதான். பின்ன என்னத்துக்கு இருக்குது? எழும்புங்க. காலை முதல் இம்மட்டும் இந்த பிள்ளைகள் நம்ம கூட இருந்தாங்க. இவங்களை இப்படியே அனுப்பிட்டா வழியில என்ன செய்திருவாங்க? செய்யணும்னு ஆசை இருக்காக்கா? உங்களை நான் பாராட்டுறேன் சத்தியமா. ஏன்னா இவ்வளவு நேரம் எல்லா வேலையும் விட்டுட்டு தெய்வ சமூகத்தில் வந்து உட்கார்ந்தீங்க பார்த்தீங்களா? பரலோகம் உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படும். என்ன ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். ஏசப்பா நம்மளை ஆசீர்வதிப்பார். பக்கத்தில் சொல்லுங்க அக்கா, ஒருத்தர் ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு நிறைய பலகீனங்கள், தேவைகள் இதெல்லாம் இருக்குல்ல. இப்போ இன்னைக்கு சாயந்தரத்தில் சிலருடைய பலகீனங்கள் மாற எனக்கு இயேசு சுகமாக்குகிற வல்லமே இந்த இடத்துல அவருடைய மகிமை வெளிப்பட்டு இருக்கு. உங்க மூலமாய் மட்டுமல்ல, உங்களையும் சுகமாக்குகிறவர். சரியா? இன்னையிலேருந்து ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அக்கா யாரு முடியலைன்னு சொன்னாலும் ஒரு வார்த்தை நீ ஜெபம் பண்ணணும் எனக்கா. சரிக்கா? அதாவது நீ என்ன பண்ற, ஊழியக்காரங்க ஜெபிக்கிற மாதிரி பெரிய நீண்ட வரிசையெல்லாம் வேண்டாம். ஒரே ஒரு வார்த்தை சொல்லி, ஏசப்பா இந்த சகோதரிக்கு முடியல, அவங்கள சுகமாக்குங்க மட்டும் சொல்லுங்க. கண்டிப்பா முடியும்க்கா, கண்டிப்பா முடியும்க்கா. இயேசு சுகமாக்குவார்க்கா, அவர் வெளிப்படுவார்க்கா. தைரியமாரே. நம்ம காலத்துல நம்ம இந்தியாவுக்கு ஒரு மாற்றம் வரும்க்கா, கண்டிப்பா மாற்றம். ஏன் வருத்தப்படுவேன்? நான் யாருன்னு நினைக்கிறேன்? பெரிய 9ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். நான் சாதாரண டெம்போ லாரி ஓட்டின டிரைவர், ஒரு சாதாரண கூலி வேலைக்காரக்கா. என்னை தேவன் அபிஷேகம் பண்ணி என்னை நம்பி இந்த அபிஷேகத்தை தந்து இன்னைக்கு உலகமெங்கிலும் எழுப்புதலை குறித்து பிரசங்கிக்க என் கர்த்தர் என்ன அனுப்பினார். என்ன நம்பினவர் உன்னை நம்ப மாட்டாரா? எங்களை நம்பினவர் உங்களை நம்ப மாட்டாரா? உங்களை விட ஒரு காலத்தில் பிரயோஜனம் இல்லாமல் இருந்தவன் காக்கா. நான் சொல்லுது புரியுதா? 9 கேஸுக்கா, 9 கேஸு. குப்பையில கிடந்த கழுதைகள் இல்ல. என்ன நாம உன்னதத்திலிருந்து விழுந்தோன்னு நினைக்கிறியா? இன்னைக்கு முடியல. ஒண்ணு வருஷம் 28 ஆச்சு, இன்னைக்கு முடியல. அல்லேலூயா. எப்ப இதெல்லாம் குப்பை. இதுகளை நம்பி தந்தவ உன்னை நம்பி ஏன் தரமாட்டார்? அதான் நான் சொல்றேன். தோத்திர உன்னை நம்பி ஏன் தரமாட்டார்? என்ன நம்பினவர் ஏன் உன்னை நம்ப மாட்டார்க்கா? நான் ஜோமணி நடக்குதுன்னா ஏன் நீ ஜோமணி நடக்காது? உன் ஆண்டவர் அழைக்கலையா? உன் ஆண்டவர் அபிஷேகிக்கலையா? உன் கூட தெய்வம் இல்லையா? பின்ன ஏன் நீ பயப்படுற? இந்த தேசம் நமக்கு சொந்தமாய். விசுவாசிக்கிறியாக்கா? விசுவாசிக்கிறியான்னு? கிருபை இல்லைன்னா சொல்றீங்க. யாருகிட்ட இருக்கு? அவர் கூட இருக்கார். அது போதாதா? என்ன ஊழியத்தை கலைச்சப்ப நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன். இங்க பாருங்க, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. நான் ஊழியத்துக்கு வரேன். நீ ரோட்ல உட்காந்து பிச்சை எடுக்க சொன்னாலும் நான் எடுக்கிறேன். ஆனா ஒண்ணு, நான் எங்க உட்காந்து எடுக்கிறேனோ அங்க கிட்ட நீங்க இருந்துக்கணும். அப்ப 2 சேர்ந்து தானே எடுப்பான். நான் சொல்ல புரியலையா? நான் வேணா எட்டயபுரத்தில் பிச்சை எடுக்கேன் தோத்தர். ஆனா என் கூட நீர் இருக்கணும். நான் எங்க எடுக்கிறோம்னு பிரச்சனை இல்லை, உங்க கூட சேர்ந்து தான் எடுப்பேன் நானு. ஆமாக்கா, வெளி உலகம் தெரியாம தானே வந்தேன், நம்பிக்கை இல்லாம தானே வந்தேன். ஆனா இன்னைக்கு லட்சம் ஜனங்களுக்கு முன்னால நிறுத்துறாருல. ஏன் ஒன்னு ஆச்சரிக்க முடியாது? உன் கண்ணுல இருந்து விழுதில்லாக்கா அந்த கண்ணீர். இதை என்ன நினைச்ச நீனு? இதை என்ன நினைச்ச? கோடிகள் முன்னால வச்சிருக்கிறவனுக்கா திரும்பி பார்க்க மாட்டா. ஆனா தாம்பிள்ளைக்கு கண்ணில இருந்து வருகிற ஒரு சொட்டு கண்ணீருக்கு பதில் கொடுக்காம திரும்ப மாட்டாரவர். நீ என்ன நினைக்கிறவன? இன்னைக்கு பகல் வேளை சொல்றேன், நீ கேட்டால் அவன் கிராமத்தை எனக்கு தாரும்னு உன் கண்ணீர் வீண் போகும்னு நினைக்கிறியா? அழுகிறவனுடைய கண்கள் அழுகிறத பார்க்காம கண் மூடி கல்லறை செல்லாதுரா. ஆமே, தோத்திரம். நம்முடைய தெய்வம் மரிச்சு போன ஒருவர் அல்ல. உன் கண்ணீருக்கு வீண் போகாது. நீ அழுதால உன் வீட்டில் பட்னி இருந்து, உன் வீட்டில் கண்ணீர் இருந்து, உன் வீட்டில் சொல்லி அழுகிறதுக்கு எவ்வளவு இருக்கு. ஆனாலும் என் தேசத்தை ரட்சியும்னு சொல்லி அழுதால, இன்னைக்கு பகல் வேளை உன்னை பார்த்து சொல்றேன், உன் ஆண்டவர் கைவிடுவார் நினைக்கிறியா? குடும்பத்தை கைவிடுவார் நினைக்கிறியா? உன் பிள்ளைகளை கைவிடுவார் நினைக்கிறியா? உன் கண்ணீர் வீண் போகும் நினைக்கிறியா? யார் சொன்னா?
உங்க 2 கைகளையும் பரலோகத்துக்கு நேரம் உயர்த்துங்க. இந்த கரத்துக்கு என்ன அடையாளம் நினைச்சிய? ஐயா, என்னால முடியாது, ஆனா நான் செய்யணும்னு நினைக்கிறேன். என் தேசம் எனக்கு வேணும், என் தாலுக்கா எனக்கு வேணும், என் தாலுக்கா ரட்சிக்கப்படணும், என் தாலுக்கா ரட்சிக்கப்படணும், என் கண்ணு காணணும்ல. இப்ப 2 கைகளை உயர்த்தி பிடிச்சு காக்கா. உங்க கையை ஒருத்தர் பிடிக்கிறத கரெக்டா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. தோத்தர் அலட்டும் அலட்டும் கண்ணீரோட 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 தோத்தர். அந்த வார்த்தை ரியலா இருக்கணும், ரியலா இருக்கணும். ஷிக்கா ரபா கத்துனி. ஆனா கத்தர் சொன்னார், சிலருடைய கைகளை யுத்தத்திற்கு பழக்க வைக்க போகிறேன். அந்நிய பாசையில ஜோமனுங்க பாசையா. ஊழியர்கள் அந்நிய பாசையில ஜோமன் ஆரம்பிங்க. ஊழியர்கள் அந்நிய பாசையில ஜோமன் ஆரம்பிங்க. சில கைகள் யுத்தத்திற்கு பழக்க வைக்கப்படுகிறது. ஊழியர்கள் நடுவில் ஒரு அபிஷேகம் வெளிப்படுவியா? ஒன்னு கவனிச்சுக்கிடுங்க. இந்த இடத்துல மறைந்து போராடுகிற ஒரு பொல்லாத ஆவிய இயேசுவின் நாமத்தில் வெளியே இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய ஒரு அபிஷேகம், ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய அனுபவம் இவர்களுக்கு வரட்டும். இன்னையிலிருந்து உபவாசித்து ஜெபிக்க கிருபை கொடுப்பீராக. கண் விழித்து ஜெபிக்க கிருபை கொடுப்பீராக. நேரம் எடுத்து ஜெபிக்க கிருபை கொடுப்பீராக. ஆவியிலே ஜெபிக்க கிருபை கொடுப்பீராக. ஆமென். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரை நெருக்கினவர்களை கொண்டு விசாலத்தை கட்டளையிட்டது போல இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு இவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை கொண்டு பெரிய மாற்றத்தை கட்டளையிட்டு ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தினாலும், ஒரு ஆவிக்குரிய கிருபையினாலும், ஒரு ஆவிக்குரிய அபிஷேகத்தினாலும் தேவனாகிய கர்த்தர் இவர்களை நிரப்பி இருக்கிறபடியால் தோத்திரம். ஊழியர்களை ஆசீர்வதிப்பீராக, ஊழியர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, தாலுகாவில் ஒரு எழுப்புதல் வரட்டும் ஆண்டவரே. தூத்துக்குடி மாவட்டத்தில் எழுப்புதல் வரட்டும் ஆண்டவரே. மாவட்டம் முழுவதும் ஒருங்கிணைந்து ஜெபிக்கிற அந்த ஜெபநாளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவனுடைய வல்லமை எங்க தேசத்தில் வெளிப்படுவதாக. உம்முடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்துகிறதற்காய் நன்றி. தலைக்கு மேல கைத்தட்டி இயேசுவுக்கு மகிமை செலுத்துங்க.